ThanthiTVPodcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. வணக்கம். 2026 பிஜேபி கணக்கு என்ன? அதிமுக பாஜக கூட்டணி, பாஜக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள்லாம் இணைய போகிறாங்க, இதையெல்லாம் திரு அண்ணாமலை அவர்கள் இணைந்து நம்மோட பேச போகிறாரு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் பி டிசப்பாயிண்டட். ஆனால் இதையெல்லாம் விட ரொம்ப முக்கியமான காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கடந்த 2 வாரங்களாக ஒவ்வொரு இந்தியனையும் அக்கறைப்படுத்தி இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான நிகழ்வு. வி ஆர் லிவிங் த்ரூ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்ல முடியும். இந்த வரலாற்று தருணத்துடைய பாதுகாப்பு பின்புலம், இதோடைய ராஜாங்க விளைவுகள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. பாதுகாப்பு பின்புலமும் கொண்டவர் திரு அண்ணாமலை அவர்கள். ஐபிஎஸ் பேக்ரவுண்டை சேர்ந்தவர். இன்றைக்கி இந்த நாட்டை ஆளக்கூடிய கட்சியோடைய முக்கியமான பிரதிநிதி. அதை தாண்டி ஒரு இந்திய பிரஜை. இட் ஹஸ் கன்சர்ன் எவ்ரி இந்தியன். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே உணர்வை இந்த சம்பவங்கள்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது. வி ஹவ் பீன் யுனைடெட் இன் த டைம்ஸ் ஆஃப் திஸ் கிரைசிஸ். ஆப்ரேஷன் சிந்தூர் என்ன சாதிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? வணக்கம் சார். 1971க்கு பிறகு குறிப்பாக என்னுடைய தலைமுறை, நிறையா தலைமுறையினருக்கு ஒரு போர் பக்கத்தில் எட்டி பார்த்துருக்கோம். குறிப்பாக இது எப்படி வேணாலும் போயிருக்கலாம், எங்கே வேணாலும் போயிருக்கலாம். ஒரு ஹாஸ்டைல் நெய்பர்ஹுட்டில் இருக்கிறவங்க, ஒரு நியூக்ளியர் பவர் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான், அன்டெஸ்டட் நியூக்ளியர் பவர், ஒரு ரோக் நேஷன் நம்ம சொல்கிறோம், கிளையண்ட் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். இன்னொரு பக்கம் சைனா, குளோபல் ஜியோ பாலிட்டிக்ஸ், எல்லா நாடுகளுமே அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குன்னு நினைக்கக்கூடிய வேலையில் ஏப்ரல் 22 பெகல்காமில் என்ன நடந்துச்சோ அது நடந்திருக்கக்கூடாது, நடந்து விட்டது. அது ஒரு இந்தியனையும் தட்டி எழுப்பிடுச்சு. இது ஏன் நடந்துச்சு, ஏன் இப்படி பண்ணாங்க, குறிப்பாக 26 அப்பாவிகளை ஏன் கொன்னாங்க. அதுவும் குறிப்பாக ஒரு மற்ற டெரர் இன்சிடெண்ட்டை விட இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக மிடில் கிளாஸ் பீப்புள், டூர் போகிறவங்க, ஹனிமூனுக்கு போகிறவங்க, முதலாக காஷ்மீருக்கு போகிறவங்க. அதனால் நமக்கு சம்திங் ஸ்டர்ட் இன்சைட் அஸ். ஏதோ ஒரு விஷயம் நம்ம யாராக இருந்தாலும் அது பிறண்டிருச்சுங்க. ஒரு சின்ன we all were shaken. அதன் பிறகு எல்லா இடத்திலும் கூட எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சார், இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு யூஎஸ் பயணம் போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலை. ஸ்டான்ஃபோர்டில், அரிசோனா பல்கலைக்கழகத்தில், பே ஏரியாவில் கேண்டில் லைட் மார்ச், விஜில், எல்லா இடத்திலும் எல்லா தரப்பட்ட மனிதர்களும் வீதியில் இருக்கிறாங்க, ஆக்ரோஷமாக போராடுறாங்க. ஜெர்மனியிலேருந்து, யூகேலேருந்து வெளிவாழக்கூடிய இந்தியன்ஸ் எந்த அளவுக்கு இல்லை நாம் ஃபீல் பண்ணோமோ அந்தளவுக்கு. ஸோ சம்திங் ஹஸ் ஸ்டார்ட். நாம் எல்லோரும் எதிர்பார்த்தது பதிலடி கொடுக்கணும். இட்ஸ் நேச்சுரல். ஒரு ஹியூமன் பீயினுடைய டெண்டன்சி பதிலடி கொடுக்கணும். ஏன்னா இதில் இந்த விக்டிம்ஸ் எல்லாருமே ஏதோ நம்ம வீட்டு விக்டிம்ஸ் மாதிரி, நம்ம பக்கத்து வீடு, நம்ம மாமா, நம்ம அத்தை, நம்ம சித்தப்பா, நம்ம பெரியப்பா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நம்ம கொடுத்த ஒரு உணர்வு. அதன் பிறகு யாருமே எதிர்பார்க்கலை. மே 7 காலையில், அதிகாலையில் 1லிருந்து 1:30 மணி வரைக்கும் முதலாக இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் போஸ்டர். ஏன்னா நீங்கள் நிறையா டிஃபென்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க. இதற்கு முன்பு எத்தனையோ முறை நீட்லெஸ் ப்ரொவோகேஷன் நடந்த பொழுது 2001 எடுத்துக்கோங்க சார், கொஞ்சம் நான் டீட்டெயிலாக பேசுகிறேன், சாரி. 2001 அக்டோபரில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாதிகள் தாக்குறாங்க. 2001 டிசம்பரில் பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணுறாங்க, வெரி ப்ரொவோகேட்டிவ். 5 ஜெய்ஷ் இ முகமது உள்ள வர்றாங்க. 2008 நவம்பர் 26 மும்பை அட்டாக் நமக்கு தெரிஞ்சது, 166 பேர். அப்போவெல்லாம் விளிம்பு நிலைக்கு போன இந்தியா இந்த முறை நம்ம எடுத்த ஸ்ட்ராட்டஜிக் போஸ்டர், நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறோம். 9 டெரர் ஹைட் அவுட்டை நம்ம எடுக்கிறோங்க, செலக்ட் பண்ணுறோம். பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீர் பிஓகேக்குள்ளே நம்ம அடிக்கிறோம். இதற்கு முன்பு நம்ம அடித்தோம், 2019 நம்ம அடித்தோம். இந்த முறை அங்கே 5 இடத்த எடுக்கிறோம். பாகிஸ்தானுக்குள்ளே லெஜிட்டிமேட்டாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஏரியாவுக்குள்ளே முதலாக நம்ம போகிறோம். வி ஹவ் கன்வேட் அ மெசேஜ். மே 7 அதே நேரத்தில் ஒரு கிளியர் கட் கம்யூனிகேஷன். நாம் ஒரு ஸ்டேட்டஸ் கோ பவர். நாம் இங்கே யாரையுமே அடித்து துன்புறுத்தி அவங்களுடைய நிலப்பரப்பை பிடுங்க நாம் வரல. வி கிளியர்லி செட் இது நான் எஸ்கலேட்டரி இன் நேச்சர். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் சார். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே இந்த சீஸ் ஃபயருக்கு கேட்கும் பொழுது நம்ம டே 1 நம்ம இன்டென்ட்டை கன்வே பண்ணியிருந்தோம். நம்ம இன்டென்ட் என்ன? பாகிஸ்தானை போய் நிலப்பரப்பை பிடிப்பது நம்ம இன்டென்ட் கிடையாது. பாகிஸ்தான் என்கின்ற நாட்டை அழிக்கணும் அப்படிங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது. பாகிஸ்தானுடைய மிலிட்ரி இன்ஸ்டாலேஷனை காலி பண்ணுங்கிற நோக்கம் கிடையாது. டே 1 we are very clear. இது நான் எஸ்கலேட்டரியாக இருக்கும். டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் பின்னாடி போக போகிறோம், நாங்கள் விட போகுது. மே 7 நம்ம அடித்த பிறகு எல்லோருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு டெசிசிவான ஒரு முடிவு நம்முடைய நாடு எடுத்திருக்காங்க. இதில் நம்ம எல்லா கட்சிகளையும் பாராட்டணும். எதிர்கட்சியிலிருந்து எல்லோருமே யுனானிமஸாக ஒன் லைனில் அரசோட நின்று
ஒரே குரலாக இந்தியா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பேசுகிறோம். பாலிடிக்ஸ் ஸ்டாப்ஸ் அட் தி வாட்டர்ஸ் எட்ஜ்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டுங்க, கரெக்ட். இதில் வந்து உண்மையாலுமே அரசியலை பொறுத்தவரை முதலாக இந்தியாவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை பார்க்குறேன். ஒரு சசி தரூர் போன்ற ஒரு மனிதர், ஒரு ஃபாக்ஸ் நியூஸ், பிபிசி, அல் அரேபியா, அவர் உட்காந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. அவ்வளோ லாஜிக்கலாக, சவுண்டாக, அதை கேட்குறதுக்கு அவ்வளோ ப்ரில்லியண்ட்டான ஒரு தியரட்டிக்கலாக பேசுகிறார். இதான் நடக்குதுன்னு. ஜெய்சங்கர் அவங்க இன்டர்நேஷ்னல் லீடர்ஸோட பேசுகிறாங்க. ஒரு யுனைட்டடாக ஒரு நாடு. மிஸ்டர் ஓவைசி அவரும் வந்து உமர் அப்துல்லாவிலிருந்து பாகிஸ்தான் எதிர்த்து இவங்க பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் உமர் அப்துல்லா அவங்களுடைய ஸ்பீச் ஏப்ரல் 22 பிறகு முதல்ல பாலிடிக்ஸ் மேலே விருப்பம் இல்லாதவங்களும், சினிக்கலாக இருந்தவங்களும், பாலிடிக்ஸ்னால் இப்படித்தான் நினைச்சவங்க எல்லாருமே இதை பார்த்து எல்லோருமே ஒரு விதத்தில் ஓகே ஃபைன், சம்வேர் இந்தியாவில் பாலிடிக்ஸ் வேலை செய்யுது. கிரைசிஸ் யுனைட் சொசைட்டி. கண்டிப்பாங்க, கிரைசிஸ் யுனைட் சொசைட்டி. இது வந்து ஒரு ஆழமான ஒரு கிரைசிஸ் அப்படிங்கிறனால எல்லாத்தையும் வீதி கொண்டு வந்துருச்சுங்க. அதன் பிறகு நம்ம பார்த்தோம் பாகிஸ்தானுடைய ரெஸ்பான்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்முடைய ஃபாரின் செக்ரட்டரியினுடைய ப்ரீஃபிங் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி வந்து நம்ம 13:35 3:35 அந்த டிஜிஎம்ஓ, நம்மளுடைய டிஜிஎம்ஓ கூப்பிட்டாங்க. நம்ம 5 மணிலேருந்து வந்து வி ஆர் ஹோல்டிங் சீஸ் ஃபயர். திரும்ப 12ஆம் தேதி மத்தியானம் 12 மணிக்கு மறுபடியும் பேசுவாங்க. சின்ன வயலேஷன் இருந்தால் கூட 2 பக்கம் பேசி முடிவெடுப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷன் சிந்தூர் வி ஹவ் அச்சீவ்ட் ஆர் ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ஜெக்டிவ், வெரி கிளியர் ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ஜெக்டிவ். என்ன ஆப்ஜெக்டிவ்? நம்பர் 1, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பேரடைம் ஷிஃப்ட்டை நம்ம பாகிஸ்தானுக்கு உணர்த்தியிருக்கோம். அதாவது இத்தனை நாளாக நீங்கள் டெரர் இன்ஸ்டன்ட் பண்ணீங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அட்டாக், பார்லிமெண்ட் அட்டாக், மும்பை அட்டாக், எதோ பண்ணீங்க. அப்போ நம்ம ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு. யூஎன்ட்ட போய் சொன்னாங்க, அமெரிக்காட்ட பேசணும், இவங்களை வந்து ப்ரொஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெசல்யூஷன் போடுங்க, இவங்களுடைய ஃபண்டை கட் பண்ணுங்கள், பாகிஸ்தானை வந்து கிரேட் லிஸ்ட்டில் வைங்க, ஐஎம்எஃப்ல கொடுக்காது. இதான் நம்முடைய நடவடிக்கையாக இருந்துச்சு. இதில் ரொம்ப முக்கியம் 2016 ஒரு சின்ன ஒரு டாக்டிக்கல் ஷிஃப்ட் எடுக்கிறோம். பத்தான்கோட் நடக்கும் பொழுது மோடி அவர்கள் முதலாக சொல்கிறாங்க, நீங்களே வாங்க ஜாயிண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நீங்கள் எங்ககிட்ட வந்து பண்ணுங்கள், நாங்கள் உங்ககிட்ட வர்றோம். ஆச்சரியம் என்னன்னா பாகிஸ்தானை வர்றாங்க பத்தான்கோட்டுக்குள்ளே, திரும்ப நம்மளே அவங்க கூப்பிடல. ஒரு அன்பிரசிடென்டான ஆக்சஸ் அவங்க வந்தாங்க. ஏர் பேஸுக்குள்ள ஒரு எனிமி நேஷன் வந்து பார்க்குறாங்க. அதன் பிறகு திரும்ப அதே 2016 ஊரியில் தாக்குதல் நடத்தப்பட்டு 23 சோல்ஜர்ஸ் இறக்கும் பொழுது வி கிராஸ் த லைன் ஆஃப் கண்ட்ரோல். எல்ஓசியை தாண்டி நம்ம ஃபோர்ஸ் உள்ளே போய் ஒரு சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் பண்ணிட்டு வர்றோம். தட் வாஸ் அ ஸ்மால் ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்ட். ஸோ பாகிஸ்தானுக்கு நம்ம வந்து என்ன சொன்னோம்னா, நீங்கள் டெரர் இன்ஸ்டன்ட் பண்ணுறீங்கன்னா வி டோன்ட் மைண்ட் கிராசிங் எல்ஓசி, நம்ம ஷிம்லா பேக்ட் என்ன போன்றோம் அதை தாண்டி நம்ம வருவோம். 2019 புல்வாமா 46 சோல்ஜர்ஸ். நாம் பாலாகோட் அப்படிங்கிற ஒரு இடத்த செலக்ட் பண்ணி பாகிஸ்தானுடைய எல்லைக்குள்ளே போய் ப்ரிசிஷன் பாம்பு போட்டு ஒரே ஒரு இடத்த எடுத்துகிட்டு வரோம். இது ரெண்டுமே ஒரு மைனர் டாக்டிக்கல் ஷிஃப்ட் நான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த முறை ஒரு ஆல் அவுட் கன்வென்ஷனல் வார்ஃபேருக்கு நம்ம போய் பாகிஸ்தானுடைய முகத்துக்கு முகம், இந்த நியூக்ளியர் சாபர் ராட்லிங், நான் நியூக்ளியர் பவர், நான் நியூக்ளியர் மிசைல் லான்ச் பண்ணிடுவேன், இதுக்கு பயம் கிடையாது. அதே போல் பிஓகேல அடிப்போம், பாகிஸ்தான் டெரிட்டரிக்குள்ளே வந்து அடிப்போம். அதே போல் நீங்கள் ட்ரோன்ஸ் வச்சு எங்கள் ஏரியாவுக்குள்ளே வரும் பொழுது வி வில் என்டர் இன்டு யுவர் ஹார்ட் கோரியா ராவல்பிண்டிக்குள்ளே வருவோம். உங்கள் ஏர் அசட்டை நாங்கள் தூக்கிடுவோம். வி வில் டிஸ்ட்ராய் டிஸ்மேண்டில் ஆல் யுவர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ். அதை காட்டணும். குறிப்பாக இன்னைக்கு காலையில் 3 இடத்துல நம்ம வந்து ஏர் பேஸ் அடிச்சிருக்கோம். இதெல்லாம் வெரி கிளியர் கட் ஸ்ட்ராட்டஜிக் போஸ்டர். அப்படின்னா என்னை பொறுத்தவரை ஏன்னா சீஸ்ஃபயருடைய ஃபுல் நமக்கு தெரியாதுங்க. மேபி நாளைக்கு ஃபாரின் மினிஸ்டர் பேசணும், ப்ரெஸ்ஸில் பேசும்போது நமக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு கிளியர் கட் என்ன சொல்லியிருக்காங்கன்னாங்க, எனி ஃபியூச்சர் டெரர் இன்சிடென்ட் would be considered an act of war. நான் இதை புரிஞ்சுக்கிட்டது, நான் இதை பார்க்கறது. ஏன்னா இதில் நாம் மே 7ஆம் தேதியிலிருந்து நம்ம எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளை பார்க்கும் பொழுது இனி இந்தியாவுக்குள்ள ஒரு டெரர் இன்சிடென்ட்டை பாகிஸ்தான் நடத்தும் பொழுது it will be considered an act of war. இந்த சீஸ்ஃபயர் என்னை பொறுத்தவரை மிக கிளியராக அது உணர்த்துதுங்க. ஏன்னா இதே ஆக்ட் ஆஃப் வார் நம்ம அடுத்த கட்டம் பாகிஸ்தான் எக்ஸ்கலேட் பண்ணும்போது நாம் ஒரு ஸ்டெப், அவங்க வர்றாங்க நாம் ஒரு ஸ்டெப். முதல் சொல்ல மிலிட்ரி இன்ஸ்டலேஷன் நம்ம தொட போகிறதில்ல, சிவிலியன் டார்கெட்டை தொட போகிறதில்ல, உங்கள் எந்த இன்ஃப்ராவையும் நாங்கள் தொட போகிறதில்ல. ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிட்டோமோ. இந்த ரிஸ்ட்ரெயின்ட் அவசியம்னு நினைக்கிறீங்களோ? அவன் வெறுப்பை மட்டும் காட்டுறான், நம்ம ஏன் இவ்வளோ பொறுப்பை காட்டணும்? நம்ம ஏன் வித்தியாசப்படுத்தணும்? அவங்க வந்து தீவிரவாதத்தையும் ஸ்டேட் பாலிசியும் வித்தியாசப்படுத்தலை, நம்ம ஏன் அந்த அரசியும் தீவிரவாத அமைப்புகளையும் வித்தியாசப்படுத்தணும்? இல்லை நாங்கள் உங்கள் பொருளாதாரத்தை தொடலை, உங்கள் மிலிட்ரியை தொடலைன்னு நம்ம ஏன் பொறுப்பற்ற தேசத்துக்கிட்ட இவ்வளோ பொறுப்பை காட்டியிருக்கோம்? நல்ல கேள்வி சார். இருந்தாலும் உங்களுடைய நேயர்களுக்காக எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் சார். பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் இட் இஸ் ஆல்வேஸ் அ காம்ப்ளிகேட்டட் ஸ்டேட். இன்றைக்கி பாகிஸ்தான் பார்லிமெண்ட்டில் நேற்று நடந்த டிபேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி எந்திரிச்சு அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டரை பார்த்து சொல்கிறாங்க, யூ ஹவ் இன்சல்டட் அவர் கண்ட்ரி பை கோயிங் அண்ட் டாக்கிங் இன் இங்கிலீஷ் மீடியா. நேற்று நடந்த டிபேட், உனக்கு தான் இங்கிலீஷ் பேசுறதெல்லாம் நீ பேசாத, எதுக்கு போய் இங்கிலீஷ் பேசி பாகிஸ்தானுடைய மானத்தை வாங்குற? பாகிஸ்தானுடைய ஆர்மி ஜெனரல் முனீர்
2 வாரத்துக்கு முன்பு இன்வெஸ்டார் கான்ஃபரன்ஸ் நடக்குதுங்க பாகிஸ்தானில். அதில் போய் ஒரு ஆர்மி ஜெனரல் பேசுகிறாரு, 2 நேஷன் தியரி, ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் நம்ம ஒன்றா வாழவே முடியாது, அவங்க வேற நாம வேற, கல்ச்சர் வேற கலாச்சாரம் வேற, பலுச்சிஸ்தான் காஷ்மீர் அது இதுன்னு கண்டதெல்லாம் பேசுகிறாங்க. ஒரு ஆர்மி பேசக்கூடிய சீஃப் பேசக்கூடிய விஷயமே இல்லை. அதெல்லாம் பார்க்கும் பொழுது பாகிஸ்தானில் இட் இஸ் அன் ஆர்மி விச் ஹஸ் காட் அ கண்ட்ரி அப்படிங்கிற பொருத்தமான ஒரு பதத்தை நம்ம அடிக்கடி எல்லா நாடுகளுக்கும் ஆர்மி இருக்கும், அங்கே ஆர்மிக்கு ஒரு நாடு இருக்கு. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சிவிலியன் கவர்மெண்ட்டுக்கு கீழே ஆர்மி இருக்காங்க. ஆரம்ப காலத்திலிருந்து எந்த விதமான ரிபலும் பண்ணாமல், எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாமல், அவங்க வந்து சிவிலியன் கவர்மெண்ட்டை ஓவர்த்ரோ பண்ணி பவரில் உட்காராத ஒரு நாடு இந்தியா. குறிப்பாக நீங்கள் பங்களாதேஷை பார்க்குறீங்க, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை பார்க்கும் பொழுது, சவுத் ஏஷியாவை. ஸோ பாகிஸ்தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க, ஆர்மி இஸ் நாட் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் சிவிலியன் கவர்மெண்ட். அது வெரி கிளியர். ஆனால் ஆர்மி ஜெனரலுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வார் மாங்கரிங் பேச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடி மற்ற நாடுகள்லாம் சொல்லுவாங்க, நீங்க நாட்டை ஆளணும்னா அரசியல் கட்சியில சேரணும், இங்க வந்து ஆர்மியில சேரணும். உங்களுக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கும் சார், ஆர்மி நடத்தக்கூடிய கம்பெனியில பட்டியலிட்டீங்களா? பாகிஸ்தான் ஆர்மி நடத்தக்கூடிய கம்பெனி, சிமெண்ட் கம்பெனி நடத்துறாங்க ஆர்மி, சீரியல் கம்பெனி நடத்துறாங்க, பார்மசூட்டிக்கல் கம்பெனி நடத்துறாங்க. பாகிஸ்தான் ஆர்மி ரன்ஸ் கம்பெனிஸ். they run the economy. லிட்டரலா பாகிஸ்தானோட எக்கானமி இஸ் டைட் அப் வித் ஆர்மி. சோ பாகிஸ்தான் ஆர்மியை நீங்க பிரிக்க முடியாது. they are their own boss. அது மாறலையே. இந்த சீஸ்ஃபயர் என்ன சாதிச்சது? அதை கன்டினியூ பண்ணி வர்றேன் சார். இதில் வந்து அந்த நாட்டோட நம்ம டீல் பண்ணுறோம். சிவிலியன் கவர்மெண்ட்டுக்கு வெரி லிட்டில் அத்தாரிட்டி. ஹூஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான் சார்? என்ன பவர் இருக்குது அவருக்கு? ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான் ஒரு பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங் பர்சன், ஒரு பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங் பார்லிமெண்ட். இம்ரான்கான் ஜெயிலில் இருக்காரு. இவங்க ஒரு முடிவெடுத்து ஆர்மியை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு நாடு. ஐ டோன்ட் திங்க் இவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு கமாண்ட் அத்தாரிட்டி இருக்குது, நியூக்ளியர் பட்டன் என் கையில் இருக்குது. ஐ டோன்ட் திங்க் த நியூக்ளியர் பட்டன் இஸ் ஆல்சோ அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சிவிலியன் அத்தாரிட்டி. பாகிஸ்தானை பார்க்குறவங்களுக்கு அந்த நாட்டோட நம்ம டீல் பண்ணுறோம் சார். வி ஹவ் டு அப்ரிஷியேட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். அந்த நாடு இன்னைக்கு நாம லிட்டரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர், பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இன்டர்நேஷ்னல் சேனல் இன்டர்வியூக்கு போகிறார், அசிஃப் குவாஜா. அந்த இன்டர்வியூவில் அந்த லேடி ஒரு கேள்வி கேட்குறாங்க, பாகிஸ்தான் நீங்கள் தானே டெரரை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்கு ஒரு என்ன பதில் சொல்கிறார்? ஆச்சரியமான பதில். ஆமாம், உண்மைதான். நாங்கள் ஏன் டெரர் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்? உங்களால தானே பண்ணுறோம். யூகேனால தான் நாங்கள் டெரர் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், யூஎஸ்னால தான் டெரர் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க, அதனால தான் நாங்கள் டெரரிஸ்ட் கண்ட்ரி ஆகிட்டோம். இது பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இன்டர்நேஷனல் சேனலில் ஒரு 4 நாட்களுக்கு முன்பு சொல்கிறாங்க, we are actually a terror state. நாங்கள் ஒரு டெரர் ஸ்டேட் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. அந்த ஸ்டேட்டோட நம்ம டீல் பண்ணுறோம். நம்ம ஒரு சிவிலியன் கவர்மெண்ட் ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூப்பிடுறோம். ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் அவங்களுடைய கன்சென்சஸை கேட்குறோம். நாட்டுக்குள்ளே எல்லா சீஃப் மினிஸ்டரையும் கூப்பிட்டு நம்ம கேட்குறோம். பார்டர் ஸ்டேட் சீஃப் மினிஸ்டரை பேசுகிறோம். அதனால் we have to understand dealing with Pakistan is very complicated. அதில் நாம் என்ன மெசேஜ் கொடுத்துருக்கோம்? நாங்கள் இன்னைக்கு நெக்ஸ்ட் ஆல் அவுட் வாருக்கு வந்து நாங்கள் தயார். நாங்கள் எப்பவுமே வந்து உங்களைய வந்து வேறு ஸ்டேட்டஸ்கோ பவர், ஒரு இடத்த பிடுங்கணும்னு நினைக்கக்கூடியதில்லை. நீங்கள் ரிவிஷனிஸ்ட் பவர், உங்களுக்கு இடத்த பிடுங்கணும். பிஓகேவை நீங்கள் பிடிங்கி வச்சிருக்கிறீங்க, கிட்டத்தட்ட 72,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏக்கரை நீங்கள் பிடிச்சி வச்சிருக்கீங்க. 72,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் இல்லீகலி ஆக்கியபைட் அண்ட் கெப்ட் இட். அதில் 5,000 ஏக்கரை நீங்கள் சைனாக்கு வேறு தனியாக சைடில் கொடுத்துருக்கீங்க. அதனால் என்னை பொறுத்தவரை the main strategic objective we have conveyed, we have escalated one level up. No more international United Nations sanction list இதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக will come for you. நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், உன் செமினரி நீ எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் உன்னுடைய பேஸுக்கு வந்து நம்ம அடிப்போங்கிற மெசேஜுக்கு. ஏன்னா அந்த டெரரிஸ்ட்டுக்கு அந்த பயம் வேணும் சார். they'll come after us. சார், நம்ம அடித்ததுக்கு அப்புறம் தானே சார் ட்ரோன் விடுறான். நம்ம வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் ஒரு அச்சத்தை ஊட்டியிருக்கு அப்படின்னா நம்ம சிவிலியன் சென்டர்ஸ் மேலே ட்ரோனை விடுறான். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சீஸ்ஃபயர் போகணுமா, இன்னும் சில கட்டத்துக்கு இதை எடுத்துகிட்டு போய் அவங்க முதுகெலும்பு உடைச்சிருக்கணுமா? ஒரு ரெக்லெஸ் பவர். அதாவது வந்து என்னைய இந்தியா வந்து என்னுடைய டெரர் அடிக்கும் போது நான் என்ன பண்ணுறேன்னா ஷெல்லிங் பண்ணி சிவிலியன் ஏரியாவை பண்ணுறேன். நான் வந்து ட்ரோனை விடுறேன். ஏன் அமிர்தசர் டெம்பிள் மேலே நான் ட்ரோனோட பார்க்குறேன். யாரை வேணாலும் நான் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு தயார். இன்னைக்கால பாருங்கள், மேபி ஃபத்தே 1 மிசைல் யாரும் அது என்ன அஃபிஷியலாக சொல்லிங்க, அந்த மிசைல் நான் லான்ச் பண்ணுறேன் பாசிபிளி டுவர்ட்ஸ் டெல்லி. இன்னைக்கு காலையில் சிர்சா மேலே நம்ம அதை கீழே கொண்டு வந்தோம். ஸோ யூ ஆர் டாக்கிங் ஆஃப் அ ரெக்லெஸ் பவர். இன்றைக்கி என்னன்னா சார், இன்டர்நேஷ்னல் லெவலில் என்னை பொறுத்தவரை பாகிஸ்தான் முதல்ல நான் பார்க்குறேன். ஈவன் சைனா டிடன்ட் கம் டு பாகிஸ்தான்ஸ் ஹெல்ப். ஒரு சைனா போன்ற ஒரு நாடு, ஆல் வெதர் ஃப்ரெண்டு, கிளையண்ட் ஸ்டேட்டு, வாசல் ஸ்டேட்டு, அவங்க கூட பாகிஸ்தான் பக்கத்தில் உதவிக்கு வரல. ஆனால் ஃபஸ்ட்டு மெசேஜஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆர்மி, பாகிஸ்தானுடைய ஆர்மியினுடைய பல்லு பிடுங்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக பாகிஸ்தான் has got a strong message. இன்னொரு முறை இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் போகும் பொழுது நெக்ஸ்ட் முறை இந்த சீஸ்ஃபயரோட முடியாதுங்கிற மெசேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இன்னொன்று புரிஞ்சுக்கணும் சார், இந்தியா இஸ் அ ரைசிங் பவர். ஒரு ரைசிங் பவர் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்க்குற பொழுது எல்லாருமே இந்தியா வந்து ஒரு பேசிஃபிஸ்ட் ரைசிங் பவராக பார்க்குறாங்க.
இப்போ இஸ்ரேல் மாதிரி இல்லை, நான் யாரையும் கேட்க மாட்டேன், நான் சீஸ்ஃபயர் ஒபே பண்ண மாட்டேன், ஐ வில் டூ வாட் எவர் ஐ வாண்ட் சொல்லலாம். இந்தியாவும் யாரும் நம்மளை எதுவும் சொல்ல போகிறது இல்லைங்க. ஐ வில் நாட் லிசன் டு எனிபடி. அது அவங்களுக்கு டிட்டரன்ஸை கொடுக்குது இல்லை, என்ன தொட்ட நீ கெட்டங்கிற ஒரு அச்ச உணர்வை அவங்களோட எதிரிகளுக்கு கொடுக்குது. இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு அது கொடுத்துருக்கா? சரி, இன்னொரு சில வருஷம் கழிச்சு அடிச்சு பார்ப்போம், உரி அடித்தோம், 10 ரன் அவுட் அடித்தோம், கொஞ்சம் காலம் கழிச்சு அடிப்போம் அப்படிங்கிற ஒரு உணர்வை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கல நம்மளுடைய பொறுமையும் பொறுப்புணர்வும். சார், என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து, திஸ் இஸ் நாட் அன் எரா ஃபார் வார். ஏன்னா இது மோடி அவர்கள் வந்து பல இடத்துல சொல்கிறது உக்ரைன் ரஷ்யா போர்லையும் இது நாட் அன் எரா ஃபார் வார். ஏன்னா வார் ஒருக்கா நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா சார், மெனி திங்ஸ் ஆர் நாட் இன் ஆர் கண்ட்ரோல். ஃபாக் ஆஃப் வார்ன்னு நம்ம சொல்லுவோம், கண்ணுக்கு தெரியாது. மிஷன் க்ரீப்னு நமக்கு தெரியும், சொமாலியாவில் நடந்தது. ஒருக்கா நீங்கள் போயிட்டீங்கன்னா அது எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம். ஸோ அதனால் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு நம்ம வாருக்கு தயாராகிட்டோம். ஏன்னா நம்ம டே ஒன்னே சொல்லியிருக்கணும். நாம் வந்து மே 7ஆம் தேதி அவங்கள அடித்த உடனே நம்ம சொன்னது இது நான் எஸ்கலேட்டரிங்க, நாங்கள் வந்து மிலிட்ரி இன்ஸ்டலேஷனை தொட போகிறதில்ல, வி வில் ரிமூவ் ஆல் த ரைட் ஃப்ரம் டே ஒன். த ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் வாஸ் வெரி கிளியர். இன்றைக்கி நம்ம இந்த நாளைக்கு நம்ம சீஸ்ஃபயர் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நீங்கள் திரும்பி டே ஒன்னில் பிரதமர் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா, நாம் உன் லேண்ட் ஏரியாவை பிடிக்க வரல, உன்னோட சிவிலியனை கொல்ல வரல, உன்னோட கிரிட்டிக்கல் இன்ஃப்ராவை பவர் கிரிட்டை தூக்கு, ரோடை தூக்கு, ஏர்போர்ட்டை ஷட் டவுன் பண்ண அதுக்காக வரல. ஸோ வி ஆர் வெரி கிளியர் ஃப்ரம் டே ஒன், இதுதான் எனக்கு வேணும், இந்த கோல்ஸை நான் அச்சீவ் பண்ணுறேன். இன்னொன்று பாருங்கள் சார், இன்றைக்கி நிறைய பேர் என்ன ஒரு மாற்றுக்கருத்து இருக்கக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லை இந்தியா பாகிஸ்தான் சீஸ்ஃபயரை வேற ஒரு நாடு எப்படி சொல்லலாம், அமெரிக்கா எப்படி, ஒரு டொனால்ட் ட்ரம்ப் எப்படி சொல்லலாம்? அது ஒரு ஆர்கியூமெண்ட்டை எடுத்து நம்ம பேசும்பொழுதும் கூட நம்ம இன்னொன்று புரிஞ்சுக்கணுங்க. நாம் முந்தா நேற்று எல்லா நாளுமே பாகிஸ்தானுக்கு சொன்னது, இங்கே பாருங்கள், நீங்கள் தப்பு பண்ணீங்க, வி கேம் ஆஃப்டர் யூ, வி கேவ் யூ மெசேஜ், நீங்கள் எஸ்கலேட் பண்ணுறீங்கன்னா நாங்கள் வருவோம். ஸோ பாகிஸ்தானுக்கு நேற்றும் சீஸ்ஃபயர் பண்ணுறக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. நேற்று பாகிஸ்தானே சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் நம்ம ரொம்ப முக்கியமான கவனத்தில் கொள்ள வேண்டியது, டொனால்ட் ட்ரம்ப் இஸ் அன் அமெரிக்கன் பிரசிடென்ட், வெரி இம்பார்ட்டன்ட் லீடர் இன் த வேர்ல்டு, ஒரு ஃப்ரீ வேர்ல்டில். ஸோ ஒரு ட்வீட் போடுறாரு, இந்த மாதிரி நாங்கள் நெகோஷியேட் பண்ணுறோம், என்னோட வைஸ் பிரசிடென்ட்டோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டோ நெகோஷியேட் பண்ணுறோம். ஓகே சார், லெட் அஸ் டேக் த ட்வீட் அட் ஃபேஸ் வேல்யூ. அதை விட ரொம்ப முக்கியம், நம்ம சீஸ்ஃபயர் நிறுத்தினதுனால அது இல்லை சார். அட் 3:35 PM the Director General Military Affairs of Pakistan called the Director General Military Affairs of India. 3:35 PM. நம்ம அழைக்கல, அவங்க நம்மளை கூப்பிடுறாங்க. We have to understand this. இன்னைக்கு லாஸ்ட் அட்டாக் பண்ணது நாம. டுடே மார்னிங் வி ஹிட் தேர் ஏர்பேஸ். அந்த 3 ஏர்பேஸை நாம் அடிக்கிறோம். அவங்க ட்ரோன் விடுறாங்க. ட்ரோனுங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சீப் வார்ஃபேராக ஒரு 4 ட்ரோனை வாங்கிட்டு வந்து பறக்க விடுறாங்க சார். சீப் வார்ஃபேர் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கடைசி அட்டாக் பண்ணது நாம, ரிட்டாலியேஷன் பண்ணிட்டோம். கால் பண்ணது அவங்க 3:35க்கு கால் பண்ணுறாங்க, 5 மணியோட நிறுத்திக்கலாம். ஸோ பாகிஸ்தான் ரெக்வெஸ்டட் ஃபார் அ சீஸ்ஃபயர், வி அக்ரி டு இட். அது மீடியேட் யார் பண்ணாங்க, 2 நாடுகளுக்கு இடையில் பிரசிடென்ட் யார் பேசினாங்க, இந்த நேரத்தில் என்னை பொறுத்தவரை இது மெட்டீரியல் சார். சர்வதேச அழுத்தங்கள் காரணம் இல்லை, வி சோஸ் ஆன் ஆர் டர்ம்ஸ், எந்த நேரத்தில் முடிக்கிறதுங்கிறது நம்ம முடிவு. ஏன்னா சார், பிரதமர் அவர்களை பொறுத்தவரை உக்ரைன் ரஷ்யா போரில் நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம். நவ் வி கேனாட் டேக் அன் இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட். நம்ம இந்தியாவை மரியாதை மிகுந்த நாடாக உலக நாடுகள் பார்க்குறாங்க, பிரதமரை மரியாதை மிகுந்த மனிதராக பார்க்குறாங்க. நம்ம இந்திய நாட்டையே பார்க்கும் பொழுது we are very clear on the stand. நாம் என்ன சொல்கிறாங்க, உக்ரைன் ரஷ்யா போருக்கும் பேச்சுவார்த்தை தீர்வுங்கிறோம். உக்ரைன் ரஷ்யா போருக்கும் நம்ம என்ன சொல்கிறோம்னா நாட் தி எரா ஆஃப் வாருங்கிறோம். ஊருக்கு ஒரு உபதேசம் செஞ்சுட்டு நம்ம இன்னைக்கு வந்து இல்லை, நீ சொல்கிறத ஏற்றுக்க மாட்டேன், இஸ்ரேல் ஹமாஸுக்கும் அதே அட்வைஸ் நம்ம கொடுக்குறோம், நீ வந்து 2 பேர் உட்காந்து பேசுங்க. நாம் இன்னைக்கு ஃபுல் ஃப்ளெஷ்டு பாகிஸ்தான் வாருக்கு போனோம்னா அக்டோபர் 7ஆம் தேதி மே காலையில் நாம் ப்ரெஸ் ப்ரீஃபிங் காலையில் பண்ணும்பொழுது கிளியராக சொல்லியிருப்போம், இட்ஸ் ஆல் அவுட் வார். பட் நாங்கள் எஸ்கலேட் பண்ணலை, நாங்கள் மிலிட்ரி இன்ஸ்டலேஷனை அடிக்கலை, நாங்கள் மிலிட்ரி இன்ஸ்டலேஷனை அடிக்க போகிறதில்ல. ஸோ வி ஆர் டெல்லிங் ஃப்ரம் டே ஒன் பாருங்கள், இதுதான் என் ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ். அந்த அப்ஜெக்டிவை இன்றைக்கி நம்ம அச்சீவ் பண்ணோம். பிகாஸ் வி நெவர் கெப்ட் அ லார்ஜர் அப்ஜெக்டிவ். பிஓகே எடுக்கிறது நோக்கம் கிடையாது சார். இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் த இன்டென்ட் இஸ் நாட் டு டேக் பிஓகே. பிகாஸ் ஏன்னா 1972 சிம்லா அக்ரிமெண்ட் நம்ம போட்டிருக்கோம். டாஸ்கண்ட் அக்ரிமெண்ட் அதுக்கு மேலே 1965 போட்டிருக்கோம். 2 முறை இருக்குது. டாஸ்கண்ட் அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம பிடிச்ச லேண்டை திரும்ப கொடுத்துருக்கோம், பாகிஸ்தான் பிடிச்ச லேண்டை அவங்க திரும்ப கொடுத்துருக்காங்க. 750 ஸ்கொயர் மைல்ஸ் வி கேவ் பேக், பாகிஸ்தான் 200 ஸ்கொயர் மைல்ஸ் அவங்க கொடுத்தாங்க. பட் நாம் இன்னைக்கு நான் எஸ்கலேட்டரின்னு சொல்லும் பொழுது சார், நாட் கேப்சரிங் பிஓகே டியூரிங் திஸ் ஃபேஸ். ஆதரவாளர்கள் கூட அப்படி ஆசைப்பட்டாங்க. இதை பாருங்க, அமித்ஷா கடத்தில் இறங்கிட்டார், அவர் இறங்கிட்டார், தோவல் பிடிச்சிருவார், பிஓகே வந்துடும் அப்படின்னு. வை நாட்? இது ஒரு வாய்ப்பா இல்லை? அவங்க வந்து ஷிம்லா அக்ரிமெண்ட்டை ரத்து அப்படின்னு பேசும்போது அந்த மாதிரி ரூமை கொடுத்துடலையா, நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துடலையா? அது இல்லை சார், நீங்கள் கேட்குறது நியாயமான ஒரு கேள்வி தான். இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து பிஓகே அமாராஹே அப்படின்னு சொல்கிறார் ஒரு மீடியா இன்டர்வியூவில். அடுத்த கேள்வி அமித்ஷா அவங்ககிட்ட கேட்குறாங்க, எப்போ பிடிப்பீங்க? ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு பதில் அமித்ஷாஜி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அரசும் வேலை செய்ய வேண்டும்,
நம்முடைய பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை இந்தியா கொண்டு வருவதற்கு எவ்ரி கவர்மெண்ட் ஷுட் ஒர்க்குங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஜெய்சங்கர் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, சார் பிஓகே பற்றி உங்கள் கருத்து என்ன? பாகிஸ்தான் has stole our property, it is their duty, they should return back அப்படிங்கிறார். நம்ம எங்கேயுமே வந்துங்க ஒரு டைம் ஃப்ரேம் சொல்ல நம்ம எல்லாமே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஒரு இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியில் நம்ம இருக்கும் பொழுது, ஒரு காமிட்டி ஆஃப் நேஷன்ஸில் இருக்கும் பொழுது, நம்ம லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ் எஸ் பிஓகே இஸ் பார்ட் ஆஃப் ஆர் இந்தியா. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை சார், நம்முடைய நாட்டினுடைய சொந்தம். இன்றைக்கி அதை நோக்கி நீங்கள் பயணம் செய்யும் பொழுது இட் இஸ் பை அ சீரியஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் சார். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5 அப்படி தான் போக முடியுமோ தவிர ஸ்டெப் 1 to ஸ்டெப் 7 தாண்டும் பொழுது வி கிரியேட் சோ மெனி காம்ப்ளிகேஷன். ரெண்டாவது யோசிங்க சார், மிஸ்டெப் ஆயிரும் சார். கரெக்டான வார்த்தையை பயன்படுத்துனீங்க. ஏன்னா குதிக்கும் பொழுது கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மெதுவாக நடந்து போனால் அங்கே போயிடலாம். இரண்டாவது சார், சரி இன்னைக்கு நம்ம பிஓகேவை பிடிச்சிடறோம், கண்டியூசிவ் இல்லாத இடத்த நம்ம பிடிக்கிறோம். இன்றைக்கி பிஓகே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீர் 72,935 ஸ்கொயர் கிலோமீட்டர் சார் மக்கள் உள்ளே இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க மூட் எப்படி இன்னைக்கு இருக்குது? அவங்க நம்மளை அப்ரெசராக பார்க்குறாங்களா இல்லை லிபரேட்டராக பார்க்குறாங்களா? ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பேசினதை நான் ஒரு இடத்துல பார்த்தேன். ஜார்ஜ் புஷ் அவங்க ஈராக் போய் ஏன் மக்கள் நம்மளை கொண்டாடல அப்படிங்கும்போது, இல்லை நீங்கள் அப்ரெசர் உங்களை எப்படி நாங்கள் கொண்டாடுவோம். ஸோ அதுக்கான சூழ்நிலையும் ஒரு கண்டியூசிவான இடமும் வரும் பொழுது எனக்கு தெரிஞ்சு நம்முடைய சமகாலத்தில் நடக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க சார். நடக்குங்க நான் நம்புறேன். ஆனால் இந்த இலக்கை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறீங்க, இது வந்து ராணுவ ரீதியான இலக்கை தாண்டி ராஜாங்க ரீதியாக இந்தியாவுடைய ஸ்டாண்டிங் உயர்ந்திருக்கா? இதை தாண்டி பாகிஸ்தானை நம்பலாமா? பலமுறை நம்பியிருக்கோமே, நம்பி கெட்டிருக்கோமே, வாட் இஸ் இன் ஸ்டோர்? இதை தாண்டி நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு. நம்ம ஒரு சீஸ் ஃபயர் வந்துருச்சு, அதை நம்ம அசஸ் பண்ண போகிறோம், இவ்வளவு நாள் நடந்த விஷயம் வாட் அஹெட் அப்படின்னு நம்ம அசஸ் பண்ண போகிறோம்னு இணையும் போது இன்னும் இந்த கிரைசிஸே முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற நிலை தான் இருக்குது. ஆஸ் வி ஸ்பீக் இந்த சீஸ் ஃபயரை இன்னும் அவங்க வயலேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இன்னும் இம்ப்ளிமெண்ட்டே பண்ணலை, பல இடங்களில் குண்டு சத்தம் கேட்கிறது அப்படிங்கிற அதிருப்தி இருக்குது. நம்ம எப்படி பாகிஸ்தானை இந்த சமயத்தில் காஷியஸாக அணுகணும்னு நினைக்கிறீங்க சார்? இன்றைக்கி குறிப்பாக இன்று காலையில் பாகிஸ்தான் வந்து ஒரு மிசைலை லான்ச் பண்ணுறாங்க. ப்ராப்ளி டு ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு அசட்டை நோக்கி அனுப்புகிறாங்க. சிர்சா ஹரியானாக்கு மேலே வி ஜஸ்ட் பிரிங் இட் டவுன், கீழே வந்துடுது. அது ப்ரிலிமினரி மீடியாவில் சொல்கிறதெல்லாம் அது ஒரு பெரிய ஃபட்டே 1 மிசைல் மாதிரி இருக்குது. ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் மிசைல், அவங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்டான மிசைல். வி சக்ஸஸ்ஃபுல்லி brought it down. அதுக்கு பாகிஸ்தான் ஆர்மியினுடைய ரெஸ்பான்ஸ் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அங்கே 2 ஆர்மிக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்க பாகிஸ்தான் யூனிஃபார்மில் 2 பேர் இருக்காங்க. அவங்க ஒரு குழந்தைகள் பேரெல்லாம் போட்டு, இது வந்து இந்தியாவுக்கு நாங்கள் கொடுக்குற கிஃப்ட்டு, இந்த குழந்தைங்களுடைய ஆன்மாக்காக இந்த மிசைல் நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு. ஸோ இது வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் சார். பாகிஸ்தான் ஆர்மியை பொறுத்தவரை அவங்களுடைய முகத்தில் கரி பூசப்பட்டிருக்கிறது இன்றைக்கி. இது வெரி கிளியர். ஏன்னா அவங்க அனுப்பிச்ச எல்லாத்தையும் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம். எவ்ரி சிங்கிள் ட்ரோன் நியூட்ரலைஸ்ட், ட்ரோன் வித் வெப்பன் கெப்பாசிட்டி நியூட்ரலைஸ்ட், ட்ரோன் வித்தவுட் பேலோட் நியூட்ரலைஸ்ட், அவங்க அனுப்பின மிசைல் நியூட்ரலைஸ்ட், எல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம். நத்திங் ஃபெல் டவுன் அண்ட் பிளாஸ்டட். ஆனால் நாம் அனுப்பினது எல்லாமே சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம். மே 7ஆம் தேதி காலையிலிருந்து இன்னைக்கு காலையில் 3 ஏர்பேஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்ரி சிங்கிள் திங் வி ஹிட். இத்தனைக்கு அவங்கள ஏர் டிஃபென்ஸ் வச்சிருக்கிறேன், நான் அதை வச்சிருக்கேன், இதை வச்சிருக்கேன்னு சொல்கிற நாட்டில் வி ஹவ் ஷோன் சுப்பீரியர் ஏர் கேப்பபிலிட்டி. வி ரூல் த ஸ்கைஸ். மே 7ஆம் தேதியிலிருந்து வி ரூல் த ஸ்கைஸ் சார், வித் வெரி கிளியர். இது பாகிஸ்தானுடைய முகத்தில் கரிப்பூசப்பட்டிருக்குது. ஏன்னா எகெயின் ஐம் கோயிங் பேக் 2 weeks பிஃபோர், அந்த அசிஃப் முனீர் பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் அந்த பேசின அந்த இஸ்லாமாபாத்தில் அந்த 2 வாரத்துக்கு முன்பு பேசினதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லியிருப்பார் சார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ 12 லட்சம் ஆர்மி வச்சுருக்க, வி ஹேவ் அபவுட் 1.2 million, 12 லட்சம் ஆர்மி வச்சுருக்க, நான் 5 லட்சம் வச்சுருக்கோம். நீ உங்களுக்கே பயப்படாத நாங்கள் பலுச்சிஸ்தான் ஆர்மிக்கெல்லாம் பயப்பட்டுருவோமா? அதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். திஸ் ஸ்டேட் இஸ் வெரி யூனிக். நாங்கள் அதுன்னு ஏதோ பேசுவார் சார். ஸோ ஐ எம் வெரி கிளியர். இந்த ஆர்மி சீஃபாக இருக்கட்டும், ஐஎஸ்ஐயாக இருக்கட்டும், நாம் நீங்களும் நானும் எல்லாரும் பார்க்க வேண்டியது, கரி பூசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஐஎஸ்ஐயும் பாகிஸ்தான் ஆர்மியும் இதை பள்ளி தீர்க்கணும்னு நினைப்பாங்களா? ஏன்னா சிவிலியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இல்லாமல் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா ஃப்யூச்சரில்? இது சிவிலியன் கவர்மெண்ட் ஏற்றுக்கிட்ட ஒரு சீஸ் ஃபயர். இது சிவிலியன் கவர்மெண்ட் நேற்றுலேருந்து சொல்கிறாங்க, அவங்களே லைட்டாக ஹிண்ட் கொடுக்குறாங்க. அவங்களுடைய ப்ரெஸ் ப்ரீஃபிங்லேயே நமக்கு ஒரு கிளியர் ஐடியா வருது. தே ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் அ வே அவுட் டு எஸ்கேப். அது நம்ம கிளியராக தெரியுது. ஆனால் நான் இதில் பார்க்குற விஷயங்க சார், பாகிஸ்தான் ஆர்மியினுடைய பிஹேவியர். அவங்க இன்றைக்கி அந்த மிசைல் அனுப்பும் பொழுது அந்த குழந்தைகளுடைய பேர் அவங்களாவே ஆர்டிஃபிஷியலாக குழந்தைகளுடைய பேரை போட்டு, எந்த குழந்தைகள் யாருக்குமே தெரியாது, நாங்கள் இந்தியா கொடுக்குற கிஃப்ட், இத்தனைக்கு அந்த ஃபெயில்டு மிசைலுக்கு. இது முதல். ஸோ அரசு ஒரு முடிவு எடுத்தாலும் கூட அதை கேட்காத இன்டிசிப்ளினை பார்க்குறோமா நம்ம? பாகிஸ்தான் ஆர்மி இஸ் கிளியர்லி இன்டிசிப்ளின் சார். ஓவர் அ லாஸ்ட் மெனி டிகேட்ஸ் அவங்க ஒரு கிளியர் இன்டிசிப்ளின்ட் ஆர்மி. ஏன்னா வாஜ்பேயியோடைய காலத்தில் வி ஜஸ்ட் கோ பேக் சார், ஒரு 20 வருஷம் பின்னாடி போகும்.
பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆர்மி மூவ்ஸ் அப் அண்ட் கேப்சர்ஸ் த வான்டேஜ் பாயிண்ட். கார்கில் வார் பேசிக்கிட்டு இருக்காங்க. கார்கில் வார் இருக்குது. பேசிக்கிட்டே இருக்கோம். 2001 இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் உள்ள ஜெய்ஷ் இ முகமது. இன்றைக்கி ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சார், தீவிரவாதிகளுடைய ஃபியூனரலில் பாகிஸ்தான் ஆர்மி பீப்புள் பங்கேற்கிறாங்க. அதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ஒரு இறந்து போன தீவிரவாதிக்கு துவா கொடுக்குற ஒரு தீவிரவாதி ஒருத்தர் இருக்கார். அது இன்டர்நேஷ்னல் யூஎன் சாங்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆள் அங்கே நிற்கிறாரு, பக்கத்தில் ஆர்மிக்காரங்க நிற்கிறாங்க. நம்ம அந்த ஃபோட்டோலாம் காமிச்ச ப்ரெஸ் ப்ரீஃபிங்கில். அப்படி இருக்கும்பொழுது பாகிஸ்தான் ஆர்மியும் அங்கே இருக்கக்கூடிய டெரர் இன்ஃப்ராவும் பின்னி பிணைஞ்சிருக்கிறாங்க. வெரி கிளியர்லி. நம்ம ஏன் உங்களை வித்தியாசப்படுத்தி பார்க்குறோம்? நாங்கள் வந்து ஆர்மியை தொடலை, டெரர் இன்ஃப்ராவை தான் தொடரும் அப்படின்னு நம்ம டிமார்க்கெட் பண்ணணுமா சார்? இது ஸ்டெப் 1 எக்ஸ்கலேஷன். ஸ்டெப் 1 we have shown it is. பட் நாம் இன்னைக்கு சிவிலியன் கவர்மெண்ட்டுக்கு மரியாதை கொடுக்குறோம், அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டருக்கு மரியாதை கொடுக்குறோம், சிவிலியன் மக்களுக்கு மரியாதை கொடுக்குறோம். ரைட் நோ டுடே, இன்னைக்கு குறிப்பாக இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அவங்க வயலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராபபிளி, ஏன்னா ஐ எம் நாட் இன் அ பொசிஷன் டு சே திஸ், நான் இன்றைக்கி உங்களை மாதிரி ஒரு குடிமகனா நான் பார்க்குறது, ப்ராப்ளி இந்தியா மைட் நாட் டிஃபரன்ஷியேட் இன் த ஃபியூச்சர் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். இன்னைக்கு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் படிப்படியாக சார், பிகாஸ் இட் இஸ் ஒரு கான்ஃப்ளிக்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் பார்க்கும் பொழுது இன்றைக்கி இந்தியா வந்து ஒரு மெஷர், ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் அவர் கண்ட்ரி சார். அந்த மெஷர்டு ரெஸ்பான்ஸ் சார், ரெக்லெஸ்ஸாக நம்ம பிஹேவ் பண்ணல சார். நம்மளுடைய ஸ்டாண்டிங் உலக நாடுகள் மத்தியில் நாளைக்கு காலையில் மிகப்பெரிய உயரத்துக்கு நம்ம சென்றிருக்கோம். ஒரு கண்ட்ரி, ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரி, இன்றைக்கி நம்ம அட்வான்டேஜியஸ் பொசிஷனில் இருந்தோம். டே 1ல இருந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்முடைய அப்ஜெக்டிவ் என்ன நம்ம மீட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்படி தான் உலகம் வரலாறு நம்ம எடை போகணும். நீங்கள் சொன்ன தொட்ட விஷயம் ரொம்ப முக்கியமானது. இந்த களம், போர்க்களம் அப்படிங்கிறத தாண்டி டிப்ளமேட்டிக் களத்திலையும் இது ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. வார் இஸ் பாலிசி பை அனதர் மீன்ஸ், டிப்ளமசி இஸ் வார் பை அனதர் மீன்ஸ்னு நம்ம சொல்கிறது உண்டு. ராஜாங்க ரீதியாகவும் இந்த போர் வந்து கடந்த ஒரு 15 நாட்களாக நமது வெளிவிவகாரத்துறை அமைச்சர் பல நாடுகளோடு பேசிகிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி ஒரு கான்ட்ராஸ்ட்டை பார்க்குறோம். இதே போன்ற ஒரு சூழல் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடக்கும்போது நமக்கு உலக நாடுகள்லாம் பாடம் எடுப்பாங்க. முதல்ல காஷ்மீர் பிரச்சனையை தீர்த்துட்டுவாங்க, அந்த பிரச்சனையை தீர்த்துட்டுவாங்க, அப்போ தான் உங்களை யாரும் அடிக்க மாட்டாங்க, அப்புறம் தான் உங்களை யாரும் கொல்ல மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த பாடத்தை வழக்கமாக எடுக்கிறவங்க எடுக்காமல் இருக்கிறாங்க. யூ ரைட்லி செட், சைனா கூட கவனமாக பேசுது. ஸோ நம்மளுடைய டிப்ளமேட்டிக் ஸ்டாண்டிங் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத இந்த கிரைசிஸ் வெளிக்காட்டுது. மிக முக்கியம் சார். இன்னைக்கு உலகத்தினுடைய பவர் பிளேயர்ஸ், தேர் இஸ் அமெரிக்கா, ரஷ்யா இருக்குது, சைனா இருக்குது, மேஜர் பவர் பிளேயர்ஸ், G20 இருக்குது, யூரோப்பியன் யூனியன் இருக்குது, ஃபேடிங் பவர்ஸ் யூகே மாதிரி நாடுகள் எல்லாரும் யுனானிமஸாக நீங்கள் பாருங்கள் சார், எவ்ரி சிங்கிள் கண்ட்ரி அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் டெரருங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ரஷ்யா வந்து வெரி கிளியர், இந்தியா சைட் வெரி கிளியர் சொல்கிறாங்க. சைனா மாதிரி ஒரு நாடு என்ன சொல்லுது பாருங்கள் சார், எனக்கு இந்தியாவும் நெய்பர், எனக்கு பாகிஸ்தானும் நெய்பர், 2 நெய்பர் சண்டை போடுறதை நான் விருப்பப்படல, 2 பேர் இமீடியட்டாக வந்து சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணுங்கள். சைனா மாதிரி ஒரு நாடு. ஸோ வி ஹேவ் ப்ராப்ளம் வித் சைனா. வேறு ஸ்டேட் மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். அவ்வளோ பொறுப்பான தேசம் இல்லையா? உங்களோட காஷனுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? சைனா ஆல்சோ நோஸ் இட் கேனாட் கண்டினியூ டு வாட்டர் plants in Pakistan for a long time. பலுச்சிஸ்தான் சைனாக்கும் தெரியும், இட் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். காரகோரம் ஹைவே போட்டு, எக்கனாமிக் காரிடார் போட்டு சைனீஸ் இன்ஜினியர் அங்கே செத்துக்கிட்டு இருக்கான் சார் பலுச்சிஸ்தானில். சைனாக்கும் தெரியும். சைனா ஆல்சோ நோஸ் ஒரு நாடு டெரர் பிளான்ட் அப்படியே பூ மாதிரி நீங்கள் வளர்த்தீங்கன்னா ஓவர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் சிக்கன்ஸ் வில் கம் ஹோம் டு ரூஸ்ட்டும்பாங்க. அந்த டெரர் திரும்ப உங்களை வந்து அழிக்க போகுது. சைனா ஆல்சோ நோஸ். சைனா இதுக்கு வந்து கையை சூடு வைக்கணும் சார். சைனா ஹஸ் பெய்ட் அ பிரைஸ். இன்னைக்கு பாகிஸ்தான் அன்றைக்கி ஒரு டேட்டா பார்த்தா சார், கடந்த 10 ஆண்டுகளில் சைனாவுடைய மொத்த ஆர்ம்ஸ் 81% ஆர்ம்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் கேம் ஃப்ரம் சைனா. இருந்தும் ஒரு அம்பிளிக்கல் கார்டு ரிலேஷன்ஷிப் இருந்தும் சைனா உடைய ஸ்டேட்மெண்ட் இன்ட்ரெஸ்டிங். யூரோப்பியன் யூனியன் வெரி இன்ட்ரெஸ்டிங். ரிஷி சுனக் ஒரு பிரிட்டன்னாவே காஷ்மீரை இன்டர்நேஷனல் இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி. பிரிட்டன் மேக்ஸிமம் அவங்க தான் இன்டர்நேஷனல் இஷ்யூ பண்ணாங்க. டொமஸ்டிக் பாலிடிக்ஸ் காரணமாக பாகிஸ்தானி ஓட்டர்ஸ் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அதில் ஒரு ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இருந்தால் ரிஷி சுனக் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்க. இந்தியா ஸ்டாண்ட் இஸ் ரைட்டுங்கிறார். அவர் அந்த நியூட்ரலிட்டியை தாண்டி ஒரு பக்கம் போகிறார் சார். அவர் ஆக்டிவ் பொலிட்டிஷியன். சர்வதேச ஃபோரமில் பாகிஸ்தானுக்கு தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணி வந்திருக்கிறது பிரிட்டன் தான். அவங்களுடைய நிலைப்பாடு மாறத 100%. சைனா கண்டனங்கிற வார்த்தை பயன்படுத்தவே இல்லை. கடந்த கான்ஃப்ளிக்ஸில் இந்தியாவை நம்ம விக்டிமாக இருந்த போதும் கண்டிச்சவங்க, தேவ் நெவர் யூஸ் தட் வேர்ட். யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் அவங்களுக்கு துணை போல. 100% சார். அது கியர் ஸ்டாமர், யூகேவுடைய கரண்ட் பிரைம் மினிஸ்டர், நல்லா ஞாபகம் இருக்குது சார். இதுக்கு முன்னாடி லேபர் பார்ட்டியினுடைய ப்ரீமியராக இருந்தவர், சேர்மனாக இருந்தவர், he clearly said Kashmir is an international issue, third party involvement. Keir Starmer said no. It is a dispute between two countries. இந்த இதில் UK Prime Ministerுடைய ஸ்டேட்மெண்ட் வாஸ் again interesting. He never internationalized the issue. அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஸ்டிக் ஆகியிருந்தார் சார். டொனால்ட் ட்ரம்ப் அவங்களை எல்லாத்த பொறுத்த வரைக்கும் டிப்ளமேட்டிக் வின் ஃபார் இந்தியா கிளியர்லி.
எல்லாத்தையும் தாண்டுங்க சார். யூஷுவல் கல்பிரிட் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரி OIC, இந்த டர்க்கி அஜர்பைஜான் இந்த 2 நாடுகளை தவிர, அவங்க 2 பேரும் ஓப்பனாக வந்து பாகிஸ்தான் என்டோர்ஸ் பண்ணுறோம், நாங்களாம் சிவிலைசேஷனல் ஸ்டேட் ட்வின்ஸ்னு சொன்னதை தவிர, ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரி ஒரு மைல்டு ஸ்டேட்மெண்ட் சார். அவங்க பொசிஷன் 15 years 20 years பிஃபோர் எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு OIC நாடுகள் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல்னு சொல்றதை விட they have come halfway நோக்கி வந்துட்டாங்க. தீவிரவாதத்தை கண்டிக்கிறோங்கிற வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப டிப்ளமேட்டிக் பேரலன்ஸ்ல வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் சார். எல்லாருமே நுணுக்கமா பேசி இருந்தாலும் தீவிரவாதம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. தீவிரவாதத்திற்கு இடமில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக ஏப்ரல் 22 பெகல்காம்ல நடந்தது பாகிஸ்தான் ஸ்பான்சர் டெரர் என்பதை எல்லா நாடுகளுமே நேரடியாக இல்லை என்றாலும் கூட மறைமுகமாக சுட்டி காட்டியிருக்காங்க. ட்ரம்ப்பை நீங்கள் தொட்டீங்க, ஆனால் ட்ரம்ப்போடைய பொசிஷன் கொஞ்சம் நமக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அமெரிக்காவோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் அப்படின்னு பார்க்குறோம். கடந்த காலத்தில் தான் பாகிஸ்தானோடு உறவாடினாங்க, இன்னைக்கு நிலைமை மாறிச்சு, அவங்க நம்ம ஆர்பிட்டில் இருக்கிறாங்க, நம்முடைய தோழர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆப்ரேஷன் சிந்தூரை ஷேம்னு சொல்கிறார். திஸ் இஸ் நாட் யூ எக்ஸ்பெக்ட் ஆஃப் அ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர். சார், இது நான் ட்ரம்ப் அவருடைய வார்த்தை பிரவேசத்தை பொறுத்த வரைக்கும், ஏன்னா பல இடத்துல அவருடைய இன்டர்வியூஸ் நம்ம பார்க்குறோம். இட்ஸ் அ ஷேம், 2 countries are fighting, for 1000 years they are fighting அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஸோ ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் ட்ரம்ப்ஸ் இன்டென்ட். ஏன்னா அவர் பயன்படுத்தக்கூடிய நிறைய வார்த்தைகள் அங்கங்கே லூஸாக தான் இருக்குது சார். ஐ எம் டாக்கிங் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரம்ப் பேசக்கூடிய வார்த்தைகள் இன்க்ளூடிங் இஸ் ட்வீட்ஸ் எல்லாமே பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு ஸ்டேட்ஸ்மேன், ஒரு அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளிலிருந்து மாறுபட்டு தான் ட்ரம்ப் பயன்படுத்துகிறார். பிகாஸ் ட்ரம்ப் இஸ் நாட் அ நார்மல் டிபிக்கல் அதீதமான வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. செயலுக்கு தான் சார். ஹவு டிட் ஹி பிஹேவ்? ஒரு மார்க்கோ ரூபியோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டை கொடுத்து எதுவுமே இன்டர்நேஷனலைஸ் பண்ணல. ஜேடி வேன்ஸ் ஒரு வைஸ் பிரசிடென்ட் பொசிஷன் கன்சிஸ்டண்டாக இருந்தார். இன்ஃபேக்ட் வைஸ் பிரசிடென்ட் இங்கே இருக்கிற அன்னைக்கு தான் பெஹல்காம் அட்டாக் நடக்குது. அவருடைய ஸ்டேட்மெண்ட்டும் டெரரை பற்றி குறிப்பிட்டிருந்தாங்க. அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் பேக் சேனல் ஃப்ரண்ட் சேனல் எல்லா இடத்திலும் கூட சார் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாங்க. ஸோ நம்ம ட்ரம்ப்புடைய வார்த்தைகள் எடுத்து பார்க்கும் பொழுது அதை அனலைஸ் பண்ணுறது உங்களை போல் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டுக்கு ரொம்ப குழப்பமான ஒரு விஷயம். பிகாஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் பேசுகிற விதம், ஜேர்னலிஸ்ட்டை நடத்துக்கிற விதம், அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாம் நாம் ஒரு டிப்ளமேட்டிக் பேரலன்ஸ்குள்ளே அடைச்சி பார்க்கும்பொழுது நீங்கள் நானும் குழம்பி போயிடுவோம் சார். பட் அது ஒரு தலைவர் அவருடைய ஒரு எராட்டிக் பிஹேவியர் கொண்டவர் தான். பட் ஆனால் அந்த நாடே கூட ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு விக்டிமாக கண்டறிந்து எப்படி ஒரு இஸ்ரேல் பக்கம் அயன் கிளாடாக ஒரு அலையாக நிற்கிறாங்களோ அதுபோல் அவங்களுக்கு பல வகையில் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக இருக்கோம், துணை நிற்கிறோம், அவங்க ஆர்பிட்டில் இருக்கோம். அப்படிங்கும்போது நம்முடைய ரைட் டு டிஃபென்ஸையோ செல்ஃப் டிஃபென்ஸையோ ஆழமாக ஆதரிக்கிறதானே நியாயமான எதிர்பார்ப்பாங்க. நியாயமான கேள்வி. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப், நம்ம ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர், அடுத்த கட்டம் போயிட்டோம். ட்ரம்ப் வந்து இந்த நேரத்தில் சார் அவர் வந்து எலெக்ஷனுக்கு ரன்னிங் பண்ணும்பொழுது, இந்த செகண்ட் பிரசிடென்ட் எலெக்ஷன் ரன்னிங் பண்ணும்போது அதை நான் இப்போ எடுக்கிறேன் சார். நாட் அஸ் அ பிரசிடென்ட், ஜஸ்ட் அ ஃபியூ மந்த்ஸ் பேக், ஒரு நவம்பர் டிசம்பரில் பாகிஸ்தானை பற்றி சொன்னது ஃபெயில்டு ஸ்டேட்டுங்கிற வார்த்தையோட இடத்துல பயன்படுத்துகிறாரு. டெரர் கண்ட்ரிங்கிறாரு. நான் வந்தேன்னா பாகிஸ்தானுக்கு கொடுக்குற எல்லா பணத்தையும் நிறுத்துவங்கிறார். திஸ் த சேம் ட்ரம்ப் இன் அக்டோபர் நவம்பர். ஆனால் பிரசிடெண்ட்டாக அவர் பேசும் பொழுது ஒரு பாகிஸ்தானும் அவரை மதிக்கணும், பாகிஸ்தானும் அவர் சொல்கிற பேச்சை கேட்கணும்னு அவர் நினைக்கும் போது சில வார்த்தைகள் அவங்க நியூட்ரலாக தான் பயன்படுத்த வேண்டிய கட்டாயம். ஸோ ஐ எம் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ். ஒரு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஒரு லாங் ட்வீட் போடுறார். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 2 பேராக வச்சு நம்ம பேசுகிறோங்க சார். இன்றைக்கி அதான் நமக்கு இருக்குது. ஏன்னா நாளைக்கு ப்ரெஸ் ப்ரீஃபிங்கில் ட்ரம்ப் பேசணும், நாளைக்கு ப்ரெஸ் ப்ரீஃபிங்கில் அவங்க பேசணும். அதனால் இன்றைக்கி வந்து ஐ எம் வெரி கிளியர். ட்ரம்ப் வந்து ஜஸ்ட் அ ஃபியூ மந்த்ஸ் பேக் எலெக்ஷனுக்கு ரன் பண்ணும் பொழுது ஒரு பாகிஸ்தான் என்ன வார்த்தைகள் பயன்படுதுன்னா ஐ எம் ஷுர் இஸ் ஹோல்டிங் த சேம் கன்சிஸ்டன்ட் வியூ அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. சர்வதேச ரீதியாக டிப்ளமேட்டிக் பேரலன்ஸில் நம்ம ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சேர்த்து பார்க்குறோம். ஓவராலாக கேல்குலேட் பண்ணும்போது அடுத்தடுத்த நிறைய விளைவுகள் இருக்குது. நமது அண்டை தேசங்கள், நெய்பர்ஹுட், நீங்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க, ஒரு ட்ரபிள் நெய்பர்ஹுட், இந்த கிரைசஸும் கூட அதை நமக்கு சுட்டி காட்டுது. நம்ம இந்த சீஸ் ஃபயர் இதெல்லாம் பற்றி பேசும்பொழுது உடனேயே அத்துமீறல்களை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம உமர் அப்துல்லா சில அறச்சீற்றத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இன்னும் குண்டு சத்தம் கேட்குது, என்ன சீஸ் ஃபயர் அப்படின்னு. பாஜக ஆளக்கூடிய குஜராத்துடைய உள்துறை அமைச்சரும் கூட இன்னும் குண்டு சத்தம் கேட்குது, பிளாக் அவுட் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ இன்னும் இந்த பாதையை பற்றின ஒரு அன்சர்டனிட்டியை நம்ம சரியான முடிவை தான் எடுத்திருக்கோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நாட்டு மக்களுக்கு இது ஏற்படுத்தினதா சார்? பாகிஸ்தானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாக நான் பார்க்கின்றேன் சார். அது அவங்க தொலைக்கிறதும் அதை அவங்க பிடிச்சிக்கிறதும் அவங்க கையில் இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள், அடுத்து இந்தியா அதை எஸ்கலேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி அ ஃபுல் ஃப்ளெஜ்ட் கன்வென்ஷனல் வார்ஃபேர், ஃபுல் ஃப்ளெஜ்ட். ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டெரர் இன்ஃப்ரா, செகண்ட் அவங்களுடைய டிஸ்மேண்டலிங் ஆஃப் ஏரியல் ஸ்ட்ரக்சர்ஸ் அடிச்சிட்டிங்க, 3வது மிலிட்ரி ஸ்ட்ரக்சரை போய் அடிச்சுட்டு வந்துட்டீங்க. யூ கிவன் அ மெசேஜ்.
இப்போ பாகிஸ்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கெஞ்சி கதறி ஒரு சீஸ் ஃபயர் வாங்கி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா நம்மளும் நம்முடைய அப்ஜெக்டிவோட ஒத்து போகிறனால டே ஒன்லேருந்து we are also very clear, நான் வேறு எதையும் உன்னை தாக்க விரும்பலேன். இன்றைக்கி பாகிஸ்தான் கையில் தான் அந்த முடிவு இருக்குது. இட்ஸ் கன்சர்னிங். ஒரு ஹோம் மினிஸ்டர் ஆஃப் குஜராத் ஒரு ட்வீட் போடுறாங்க, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் உமர் அப்துல்லா சார் ஒரு ட்வீட் போடுறாங்க. இட்ஸ் வெரி கன்சர்னிங். ஆனால் நான் வந்து வெயிட் அண்ட் வாட்ச். இன்னும் ஒரு இரவு இருக்குது. டுடேஸ் நைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சீஸ்ஃபயரை பொறுத்த வரைக்கும் சார், த ஃபஸ்ட் நைட் ஆஃப் அ சீஸ்ஃபயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. இந்த இஸ்ரேல் ஹமாஸ் நம்ம பார்க்குறோம். அதுவும் ட்ரம்ப் எல்லாம் பேசி வந்த ஒரு சீஸ்ஃபயர் கூட பார்த்துறீங்களா, அது நிற்கல. தட் சீஸ்ஃபயர் டிட் நாட் ஸ்டாண்ட் த டெஸ்ட் ஆஃப் டைம். இதில் நம்ம ரொம்ப மெச்சூரிட்டி காமிச்சிருக்கோம், பெருந்தன்மையை காமிச்சிருக்கோம். இன்றைக்கி இரவு ரொம்ப முக்கியமான இரவு பாகிஸ்தான் கையில் இருக்குது சார். இஃப் தேர் நாட் ஒபேயிங், நாட் வில்லிங் டு அக்னாலேஜ் வாட் தே அப்ரூவ்ட், அவங்க அக்ரி பண்ணதே அவங்க அக்னாலேஜ் பண்ணலன்னு அப்படின்னா நாளையிலிருந்து நம்முடைய அரசும் கூட தகுந்த ஒரு முடிவு எடுக்கத்தான் போகிறாங்க. உங்களுடைய எதிராளிகள் விமர்சிக்கிறவங்க, பொலிட்டிக்கல் அட்வர்சரிஸ் எல்லாம் விட்டுருங்க. ஆனால் உங்களை ஆதரிக்கிறவங்க, இந்த ஆட்சியோடைய, உங்கள் அரசுடைய, உங்கள் கட்சியோடைய ஆதரவு சக்திகள்லாம் ரொம்ப அதீதமாக உங்கள்கிட்ட எதிர்பார்த்தாங்க. நீங்கள் வந்து POK பிடிச்சிருவீங்க, பாகிஸ்தானை துவம்சம் பண்ணிடுவீங்க, த எக்ஸ்பெக்டட் ஈவன் த என் திங். ஸோ அது ஒரு ரொம்ப அதீதமான எக்ஸ்பெக்டேஷன் செட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? சார், இது நான் பார்த்த வரைக்கும் நம்முடைய நாட்டில் வேறு பகுதியில் இந்த போரை வேறு மாதிரி பார்த்தாங்க. உதாரணத்துக்கு பார்டர் ஸ்டேட்டில் வேறு மாதிரி பார்த்தாங்க. குறிப்பாக ராஜஸ்தான், குஜராத், ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப் இந்த பகுதியெல்லாம் தேவர் சீயிங் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னா ஸ்கேர்டாக ஒரு பயத்தோடு தான் அவங்க இருந்தாங்க. ஏன்னா மற்ற நாடுகளை போல் சார், நமக்கும் பாகிஸ்தானும் லாகூர் அந்த பக்கம் இருக்குது, நம்ம இந்த பக்கம் இருக்கோம். ஜஸ்ட் அவ்வளோதான், அக்ராஸ் த பார்டர் ஃபியூ கிலோமீட்டர்ஸ். ஸோ இதே வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா இந்த பகுதியில் நம்ம இதை வேறு மாதிரி பார்த்தோம், நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா we were more வித்தியாசம் பார்த்தீங்க. கொஞ்சம் நம்ம we were more அக்ரெசிவாக இருந்தோம். நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே அக்ரெசிவாக இருந்தோம். நம்முடைய அப்ஜெக்டிவ் வந்து இன்னும் ஒரு படி மேலே போகணும் அப்படிங்கிறது மக்களுடைய மூடு, ஜென்ரல் மக்களுடைய. அதனால தான் சார் மோடிஜி, நம்முடைய அரசு டே ஒன்லேருந்து அந்த ப்ரீஃபிங் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா மக்களுக்கு நம்ம அரசாக என்ன சொல்ல வரோம், ஏன்னா மீடியா சேனல் நம்ம கண்ட்ரோல் இல்லைங்க சார். ஏன்னா மீடியா சேனல் என்ன வேணாலும் பேசலாம், அவங்க ஆங்கர்ஸ் இருக்காங்க, தே ஹேவ் தேர் ஓன் வியூ பாயிண்ட், அது வேறங்க சார். பட் நம்ம கொடுக்குற ப்ரீஃபிங்கில் ப்ரெசிஷன் இருந்துச்சு. டே ஒன்லேருந்து இதான் அப்ஜெக்டிவ், இதை தாண்டி நம்ம போகல அப்படின்னு தெளிவாக இருந்தோம் சார். ஏன்னா we were very clear, ஒரு தப்பான அப்ஜெக்டிவை டே ஒன் நம்ம செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணல அப்படின்னா எல்லோருக்குமே இது பெரிய சங்கடம் வந்துடும். பாகிஸ்தானுடைய ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவாக என்ன இருந்தது அப்படின்னா, இங்கே ஒரு கம்யூனல் டிஸ்கார்டை ஷோ பண்ணணும் அப்படின்னு நம்ம நீங்கள் சொன்னது போல் MEA ப்ரீஃபிங்கில் அவங்க தொடர்ந்து சொல்லி வராங்க. அவங்க வந்து ஒரு ரொம்ப நாள் பிளே புக், இங்கே இருக்கக்கூடிய மெஜாரிட்டி கம்யூனிட்டியை இங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு எதிராக இல்லை வைசி வருஷா திருப்பணும் அப்படிங்கிறது ஒரு பிளே புக்காக இருந்து வந்திருக்கு. நான் சொல்லப்போனால் பெஹல்காம் இன்சிடெண்ட்டில் கூட அதுக்கான ரெசிபியை நம்ம பார்த்தோம். அதை ஒரு அரசா, சொசைட்டியாக, ஏன் ஐ சே சொசைட்டி, அது ஆளுங்கட்சி, எதிர்கட்சி எல்லாரையும் சேர்க்குறேன், நம்ம அதை பொறுப்பாக கையாண்டிருக்கோம்னு நினைக்கிறீங்களா? சார், நான் இந்த பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு லைட்லி கோ பேக். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் ஒரு பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் 2 வாரத்திற்கு முன்பு ஹிந்து முஸ்லீம் நம்ம வேறு 2 நேஷன் தியரி, நம்ம ஒத்தே போக மாட்டோம், அது சொன்ன பிறகு 2 வாரம் கழித்து ஏப்ரல் 22 பெஹல்காமில் நான் பார்க்குறோம். ஐ சி திஸ் கனெக்டட் ஈவெண்ட். அதுலேயும் பெஹல்காம் ஈவெண்ட்டில் அன்னைக்கு அதர் டெரர் அட்டாக், ரேண்டமாக வந்து எல்லாத்தையும் கொள்வது வேறேங்க சார். தனித்தனியாக பிரித்து எக்ஸிக்யூஷனாக கொள்வது வேறு. நீ ஹிந்துவா அப்படின்னு முதல்ல பார்க்குறோம். நம்முடைய அரசு, ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ எம் வெரி ப்ரவுட் அஸ் அன் இந்தியன், the way we dealt with it. மார்ச் 7 நம்ம வந்து என்ன பேர் அதுக்கு வைக்கிறோம், ஆப்ரேஷன் சிந்தூர். யார் ப்ரீஃப் பண்ண போகிறாங்க, குறிப்பாக நம்முடைய நாரி சக்தி பெண்கள் வந்து இருப்பாங்க, எந்த லெவலில் இருப்பாங்க. நான் ஒரு மிலிட்ரி ஃபெட்டிக்கில் இருக்கக்கூடிய ஆஃபீஸருக்கு நம்ம மதத்தை புகுத்த போகிறது இல்லை சார். இருந்தும் அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்னால ஒரு கர்னல் குரேஷி அவங்க வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. ஷி பிலாங்ஸ் டு அ பர்டிகுலர் ரிலீஜன். இன்னொரு மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் ஆஃபீஸர் இருக்காங்க, சென்ட்ரலில் ஃபாரின் செக்ரட்டரி இருக்காங்க. ஸோ வி கன்வேட் அ மெசேஜ், லுக், திஸ் இஸ் நாட் அ ஃபைட் பிட்வீன் அ ஹிந்து அண்ட் முஸ்லீம், திஸ் இஸ் அ ஃபைட் பிட்வீன் அ ரோக் ஸ்டேட் அந்த பக்கம், ஹூ வாண்ட்ஸ் டு யூஸ் டெரர் அஸ் அ டூல் டு அச்சீவ் இட்ஸ் அப்ஜெக்டிவ். அது ஒரு இது. அதில் குறிப்பாக குரேஷி அவங்க கர்னல் அவங்களுடைய கிராண்ட் மதரை பற்றிலாம் சொல்கிறாங்க. ராணி லக்ஷ்மி பாய் காலத்தில் நான் ஓல்டு வீடியோஸ்லாம் வருது, அங்கேயே போட்டுட்டவங்க என்னுடைய கிராண்ட் மதர்லாம் அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து மதம் அப்படிங்கிறதுல பீப்புள் ஆர் பேட்ரியாட்டிக். All over the country we were united. I think the way we communicated the message is master class சார். ஏன்னா இந்தியாவுக்குள்ளே கம்யூனல் அண்ட்ரஸ்ட் வந்துடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது சார், நான் இந்தியாவுக்குள்ளே கம்யூனல் அண்ட்ரஸ்ட் எங்கேயுமே பார்க்கல. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஏப்ரல் 22 சிச்சுவேஷன் ஹாட்டாக இருந்துச்சு சார். எஸ், நிறைய பொலிட்டிஷியன் ரெக்லஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க போஸ்ட் ஏப்ரல் 22 ஆல்சோ, we are not going to deny it. ஆனால் மே 7 பார்த்தீங்கன்னா ஆல் பொலிட்டிஷியன்ஸ் வேர் on one side. எல்லோருமே
ஈவன் நம்ம வந்து மோட்டர் மோத்துன்னு சில பேர்த்த சொல்லுவோம். எல்லாருமே சிங்கிள் சைட். ஆர்மியினுடைய மெசேஜிங் டிசிப்ளின் வாஸ் வெரி கிளியர். ஒரு சின்ன விஷயம் கூட எங்கேயுமே இல்லை. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் சார், வி ஹேண்டில்ட் இட் வித் லாட் ஆஃப் மெச்சூரிட்டி. இது நாளைக்கு ஃப்யூச்சரில் இது ஒரு டெக்ஸ்ட் புக்காக அதை நம்ம எடுத்துகிட்டு போகணும் சார். தமிழ்நாடு எப்படி கையாண்டதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு பர்செப்ஷன் இருக்கு ஒரு பகுதி நார்த் இந்தியன்ஸ் மத்தியில், நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய தேசப்பற்று தென்னகத்தில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, அவங்க எப்போ பார்த்தாலும் மத்திய அரசை கேள்வி கேட்குறாங்க. அதை வந்து அந்த கேள்விகளை இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் கல்ச்சரை ஒரு லேக் ஆஃப் பேட்ரியாட்டிசம்னு பார்க்கக்கூடியவங்களும் உண்டு. பட் இன் திஸ் டெஸ்டிங் டைம்ஸ் இன்னைக்கு எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசை ஆளக்கூடிய கட்சி உட்பட எல்லாம் ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிட்டாங்கிறது. எல்லாருமே தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்தவரை முதலமைச்சர், ஆளுங்கட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எல்லா கட்சியிலுமே இந்த விஷயத்தை பொறுத்தவரை நம்ம பாராட்டித்தான் ஆகணும். எல்லோருமே ஒரே இடத்துல இருந்தாங்க. தேவர் ஆல் இன் த சேம் பேஜ். அதில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கவங்களுக்கு ஒரு வேறு மாதிரி எண்ணம் இருக்கலாம். பட் ஐம் டாக்கிங் சார், ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக யாராச்சும் ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம அஃப்கோர்ஸ் டிஎம்கே நிறைய எதிர்பார்க்கலாம், இன்னும் நிறைய எதிர்பார்க்கலாம், இன்னும் நிறைய பண்ணுங்க. பட் டிஎம்கே as a party where they were in 1960 to where they are now, இன்றைக்கி குறிப்பாக அந்த 2025 பெகல்காமுக்கு பிறகு நான் கை நீட்டி குறை சொல்லும் அளவுக்கு யாருடைய பிஹேவியர் இல்லை சார். ஐம் நோபடி டு ஜஸ்ட் ஷோ தம் ஹேண்ட் அண்ட் சே. எல்லோருமே ஒரு பேஜில் இருந்தாங்க, எல்லோருமே யுனானிமஸாக இருந்தாங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு பேரணி எடுத்திருக்கிறாங்க இன்றைக்கி சாயந்தரம். அதுவும் பாராட்டக்கூடிய விஷயம். குட்வில் ஜெஸ்டர் சார். இந்தியாவில் எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்தும் எத்தனையோ பேர் செஞ்சாங்களா? இவங்க செஞ்சாங்க. ஏன்னா மிச்ச இடத்துல அது சிச்சுவேஷன் டிஃப்ரெண்ட். ஏன்னா பார்டர் ஸ்டேட்டில் நீங்கள் பண்ண முடியாது. யூ கேனாட் கோ இன் லார்ஜ் ஸ்கேலாக ஓப்பன் ஏரியாவில் போக முடியாது. இங்கே முதலமைச்சர் அவர்கள் அதையும் செஞ்சாங்க. அதையும் நம்ம பாராட்டி தான் ஆகணும். எல்லாரையும் அரவணைச்சு போகணும்னு நினச்சாங்க. ஸோ முதலமைச்சர் தன்னுடைய கடமையை ஒரு போர் நேரத்தில் உணர்ந்துக்கிட்டாங்க. இது ஒரு போர் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு ட்ரில் சொல்கிறாங்க, எம்ஹெச்ஏலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது, சொல்கிறாங்க, ஃபாலோ பண்ணணும், நம்ம எல்லாரும் ஒரே லைனில் இருக்கணும். அது வந்து ஒரு பெரிய லெசன் சார். இந்தியா முழுவதுமே நம்ம அதை எல்லா இடத்துலையும் பார்க்க முடிஞ்சிச்சு. பல சமயங்களில் நமக்கு தேசப்பற்ற சிலர் போட்டுறதை பார்க்குறோம். பட் ஆனால் இந்த மாதிரி டெஸ்டிங் டைம்ஸில் கடந்த முந்தைய COS இந்த மிஸ்ஹாப் நடந்தபோது இந்த சமயத்தில் ஸோ தமிழ்நாடு தேசப்பற்றில் யாருக்கும் எந்த மாநிலத்துக்கும் வெரி பேட்ரியாட்டிக் சொசைட்டி சார். அதாவது நம்முடைய தேசப்பற்றை வெளிப்படுத்தக்கூடிய விதம் வேறு மாதிரி இருக்கலாம். உதாரணத்துக்கு இன்னைக்கு பஞ்சாப்ல வேற மாதிரி வெளிப்படுத்துறாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வேற மாதிரி வெளிப்படுத்துறாங்க, அக்ரெசிவா அவங்க சொல்றாங்க. 100% நம்ம வெளிப்படுத்தக்கூடிய விதம் வேற மாதிரி இருக்கும். ஆனா we are as patriotic as a border village. இல்ல பாகிஸ்தானுடைய புல்லட்டை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனி டைம் இட் மைட் ஹிட் மீ. அவங்களுக்கு எவ்வளோ பேட்ரியாட்டிசம் இருக்கோ, தமிழ்நாட்டில் கடைசி கோடியில் தக்கலையில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜுக்கும் அதே பேட்ரியாட்டிசம் இருக்குது. பட் ஒன்லி the way we exhibit is different அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சார். உலகத்துக்கு சொன்ன பிறகும் இந்த மீறாங்க, இந்த சீஸ்ஃபயரை மீறாங்க அப்படின்னா அங்கே ஒரு ரோக் ஸ்டேட் அப்படிங்கிறத அதை மீண்டும் நிரூபிக்குதா, அங்கே ஒரு செயின் ஆஃப் கமாண்ட் இல்லைங்கிறத காட்டுதா? இந்த கான்ட்ராஸ்ட்டை உலகம் எப்படி பார்க்கும், இந்தியாவுடைய செயல்பாட்டையும் பாகிஸ்தானுடைய செயல்பாட்டையும்? சார் எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் ஒரு ரெஸ்பான்சிபிள் கண்ட்ரி யாருமே பாகிஸ்தானை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. காரணம், ஒசாமா பின் லாடனை எல்லாரும் தேடுறோம். எங்கே இருக்கிறனா அபாட்டு பாகிஸ்தானுக்குள்ளே ஆர்மி பேஸ் பக்கத்தில் உட்காந்துருக்கார். யுனைடெட் நேஷன்ஸில் ப்ரொஸ்கிரைப் பண்ண டெரரிஸ்ட்டு 2 நாளில் ஆர்மி லீடர்ஸோடு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீஸ்ஃபயரை பொறுத்த வரைக்கும் சார், இந்தியாவுடைய வார்த்தைக்கு தான் மதிப்போ தவிர பாகிஸ்தானுடைய வார்த்தைக்கு மதிப்பு இல்லை. ஒரு அமெரிக்கா பார்க்குறாங்க, சைனா பார்க்குறாங்க, ரஷ்யா பார்க்குறாங்க. இன்றைக்கி நாம் அந்த தேசத்தோடு ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரியாக போய் நிற்கிறோம். இன்றைக்கி நம்ம இந்தியா ரைட்லி ஆர் ராங்லி நம்ம பிடிக்காத நாடுகள் கூட நம்மளை ஏன் ஏற்றுக்கிறாங்கன்னா, ஓகே இந்தியா இஸ் எமர்ஜ்டு தட் ரைசிங் பவர். ரைசிங் பவருக்கு ஒரு மெச்சூரிட்டி எதிர்பார்க்குறாங்க. ரைசிங் பவர்கிட்ட ஒரு சர்டன் குவாலிட்டி எதிர்பார்க்குறாங்க. இதில் பாகிஸ்தான் இஸ் நோபடி சார். இந்த சீஸ்ஃபயரில் பாகிஸ்தான் வயலேட் பண்ணுமா? பாகிஸ்தான் இஸ் எக்ஸ்பெக்டட் டு வயலேட். காரணம், தெர் இஸ் நோ சிவிலியன் கண்ட்ரோல். இதை நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னது போல் சார், இன்று இரவு இந்த ஒரு வாரம் நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும் பாகிஸ்தானில் ஆர்மி கையில் நாடு இருக்கா, நாட்டில் ஆர்மின்னு ஒன்று சைடில் இருக்கா அப்படின்னு. அவங்க இன்றைக்கி இந்த ட்ரோன் உள்ளே விட்டது கூட ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை. இட் இஸ் a bit expected இந்த மாதிரி வந்து நடக்கலாம் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி உலக நாடுகளை பொறுத்தவரை nobody is going to take Pakistan seriously, but they take India seriously. நாம் இன்னைக்கு பொசிஷன் ஆஃப் அட்வான்டேஜில் இருந்தும் நம்முடைய ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ் நம்ம டே 1லேருந்து சொன்னதெல்லாம் அச்சீவ் பண்ணி நாம் இன்றைக்கி அமைதியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். காரணம் சார், we belong to that power. ஏன்னா உலக நாடுகளுக்கெல்லாம் நம்ம அட்வைஸ் பண்ணுற பொசிஷன் நம்ம இருக்கும். எல்லா நாடுகளுக்கும் நாம சொல்கிறோம், இஸ்ரேலுக்கு சொல்கிறோம். பாகிஸ்தான் இஸ்ரேலுக்கு அட்வைஸ் பண்ணால் யார் கேட்பாங்க சார்? பாகிஸ்தான் அஸ்ஸாம் ஹமாஸுக்கு பேசினா யார் கேட்பாங்க? பாகிஸ்தான் உக்ரைனுக்கு அட்வைஸ் பண்ணால் யார் கேட்பாங்க? அதனால் என்னை பொறுத்தவரை நெக்ஸ்ட் 1 வீக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தார்மீக சக்தி ரொம்ப அவசியம் சார். மாரல் பவர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்தியா வந்து இன்னைக்கு ஒரு ரைசிங் குளோபல் ஜெயண்டாக வர்றோம். நம்முடைய ஃபோக்கஸ் இன்னைக்கு எக்கானமி.
நாம் வந்து இன்றைக்கி அவ்வளோ ஃபாஸ்ட் பேஸாக பாகிஸ்தான் 2023 நெகட்டிவ் growth -0.2% 2023 ஒரு நாடு வளர்ந்துருக்கு சார். நெகட்டிவ் growth அது இருக்கிறதே 340 பில்லியன். ஸோ பாகிஸ்தான் ஒரு லூஸ் சேஞ்ச். அவனுக்கு புரிகிற மொழியில் பேசணும்ல. இட் டேக்ஸ் மீ பேக் மை ப்ரீவியஸ் கொஸ்டின். அவனுடைய முதுகு எலும்பை உடைச்சிருந்தா, ஹிஸ் கேப்பபிலிட்டி டு ஹார்ம் முழுவதுமாக கிரிப்பிள் பண்ணியிருந்தா வாலாட்டக்கூடிய எண்ணம் அவனுக்கு வராது சார். இன்றைக்கி நாம் ஒரு வேளை நம்முடைய ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவாக மே 7 காலையில் நம்முடைய இந்திய அரசு வந்து இல்லை இது ஆல் அவுட் வார் தான், இதில் வந்து நாங்கள் எக்ஸ்கலேட் பண்ண போகிறதில்ல, மிலிட்ரி இன்ஸ்டாலேஷன் நாங்கள் தொடுவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இந்த சண்டைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா சார் வந்த வம்பு இல்லை, விடக்கூடாது இல்லை. பட் நம்ம இதுவரைக்கும் செய்யாததை நம்ம செஞ்சுருக்கோம். we have gone one level up. இன்றைக்கி ஒரு பெரிய பாடத்தை சொல்லியிருக்கோம். we have gone one level up. சார் ஒரு ரெஸ்பான்சிபிள் பவர் இப்படி தான் பிஹேவ் பண்ண முடியும் சார். ஏன்னா நாம் ரெக்லெஸ்ஸாக பிஹேவ் பண்ணும் பொழுது we will also pay a cost. ஏன்னா அவனுக்கு வேலை இல்லை, நமக்கு வேலை இருக்குது சார். எனக்கு உங்களுக்கு வேலை இருக்குது, பார்டரில் நம்முடைய மக்களுக்கு வேலை இருக்குது. there is an economic activity. அவன் வேலை இல்லாதவன் அடுத்த 5 வருஷத்துக்கு நம்மளை தாக்குறது மட்டுமே வேலையாக வச்சு சூசைட் பாம்பு இது அது லொட்டு லொஸ்க்குன்னு அவன் பண்ணிக்கிட்டே இருப்பான் சார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிட்டோம்னா, இன்றைக்கி வெரி கிளியர்லி ஃபஸ்ட் டைம் இன் ஆர் இந்தியன் ஹிஸ்ட்ரி, நெக்ஸ்ட் டைம் நீ டெரர் அட்டாக் பண்ணு, இட் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் வார். நான் பேச மாட்டேன், நான் யாரையும் பஞ்சாயத்து கூப்பிட மாட்டேன், ரெசல்யூஷன் போட மாட்டேன், ஐ வில் சென்ட் மை பிளேன்ஸ். இன்றைக்கி நீ பார்த்துட்டேன், பாகிஸ்தானுக்கு சொல்கிறேன், ஏன் ஏர் டிஃபென்ஸை பார்த்துட்டேன் நீ, யூ ஹவ் சீன் மை கேப்பபிலிட்டி. ஒரு பிருத்திவி, ஆகாஷ், S-400 எல்லாம் உனக்கு காமிச்சிட்டோம். we have shown you we are multiple times a formidable power than you. பாகிஸ்தான் எல்லா பாக்ஸும் நம்ம காமிட்டோம். ஒன்று நியூக்ளியர் இதுக்கும் நாங்கள் பயப்பட போகிறதில்ல. நீ நியூக்ளியர் பாம்பு வச்சிருக்க, இது பண்ணுற அதை பண்ணுற, அந்த டாய்க்கு நாங்கள் பயப்பட போகிறதில்ல. நெக்ஸ்ட் டைம் பாகிஸ்தான் வில் நோ, நாம் ஏதாச்சும் ஒரு சூசைட் ஸ்குவாட் அனுப்பலாமா, இல்லை எங்கேயாச்சும் நம்ம ட்ரை பண்ணலாம் போது பாகிஸ்தான் வில் நோ, they will pay a price. அவன் யோசிப்பான்னு நினைக்கிறீங்க. இன்னைக்கே ட்ரோன் ஓடுறவன் நாளைக்கு யோசிப்பான். மேபி ஒரு சில வருடங்கள் யோசிக்கலாம். இது இன்னைக்கு நான் பாகிஸ்தானோ இந்தியாவோ நீங்கள் பார்க்கும்பொழுது சார், ஆர்மி இஸ் நாட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சிவிலியன் கவர்மெண்ட். 100% அவன் கண்ட்ரோல். இந்த வயலேஷன்ஸ் அதுதான் காட்டுது, அது உறுதிப்படுத்துது. வெரி கிளியர். டே 1 வந்து ஒரு முன்னாள் பாகிஸ்தான் பிரதமர், இன்னைக்கு பாகிஸ்தான் பிரதமர், வெளியுறவுத்துறை அமைச்சர், இத்தனை பேர் வந்து டே 1ல உங்களுக்கு அந்த தைரியம் கிடையாது சார். மேபி ஆர்மி இஸ் ஆல்சோ ட்ரைங் டு கம்யூனிகேட் டு த சிவிலியன் கவர்மெண்ட், பாஸ் ஐ மைட் நாட் லிசன் டு யூ இன்னைக்கு அப்படிங்கிற ஒரு மெசேஜாக கூட இருக்கலாம். பட் நாம் இந்தியா தெளிவாக இருக்கிறோம். பிஎம் தெளிவாக இருக்கார். இங்கே பார், சீஸ் ஃபயர், நீ ஒத்துக்கலை, நீ வயலேட் பண்ணுற, we will start hitting you back. இன்றைக்கி அவங்க இப்போ நீங்கள் நியூஸ் போடுறீங்க நிறுத்திட்டாங்க அப்படின்னு, இன்றைக்கி நைட் மேபி அடுத்த 2 hours அவங்க நிறுத்தாமல் இருக்காங்க அப்படின்னா, the next option is by morning will escalate to a different level. நான் 3 ஏர்பேஸ் அடித்தேன். நாளைக்கு 6 மணிக்கு ப்ரெஸ் ப்ரீஃபிங் நாங்கள் திரும்ப பண்ணும் பொழுது சீஸ்ஃபயர் இருந்துச்சு, நீ நைட்டு வயலேட் பண்ண, நான் காலையில் இதே மாதிரி 1:30 மணிலேருந்து 2:30 மணிக்குள்ளே இன்னும் டீப்பாக பாகிஸ்தானுக்குள்ளே, இன்னும் டீப்பாக லாகூருக்குள்ளே உன்னோட கிரிட்டிக்கல் எனர்ஜி அசட் நான் தூக்கியிருப்பேன். மீனிங் வி ஆர் கம்யூனிகேட்டிங். உங்கள் பெட்ரோலியம் அசட்டை தூக்கியிருப்பேன், உங்கள் ஆயில் கேஸ் பைப் லைனை தூக்கியிருப்பேன், உன்னோட பவர் கிரிட்டை நான் தூக்கியிருப்பேன். ஸோ தட் இஸ் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கம்யூனிகேட்டிங். உன் நாடு என்னாகுன்னு யோசிச்சுப்பார். ஸோ இந்தியா கூட அப்படின்னா ஒன்றும் இல்லை சார். நாளைக்கு காலையில் இதே 1:05 ஆரம்பித்து 1:30 மே 7 அடித்த நமக்கு, நாளைக்கு காலையில் அதே 1:05 ஆரம்பித்து 1:30 ஒரு கிரிட்டிக்கல் இன்ஃப்ராவை தூக்க முடியும். ஸோ வி வுட் ஹவ் டன் இட். இன்றைக்கி அவங்க எக்ஸ்கலேட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா இட்ஸ் அ மெசேஜ் வி ஆர் கம்யூனிகேட்டிங். படிப்படியாக தான் அதை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் சார். நாம் இன்றைக்கி பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அது எப்படின்னா, ஒரு நாடு கன் எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு நீ எனக்கு IMFல பணம் கொடுக்கலாம் நான் சுட்டுக்குவேன் அப்படின்னு சொல்கிற நாடு. எனக்கு நீ $1 பில்லியன் கொடுக்கலாம், என்னை நான் சுட்டுக்குவேன். அந்த நாட்டை எப்படி பேசுவீங்க சார்? இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க IMF எப்படி $1 பில்லியன் கொடுக்கலாம். ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஆச்சரியமான விஷயம் சார், உலகத்தில் எந்த நாடுமே இவ்வளோ பெயில் அவுட் எடுக்கல. லாஸ்ட் 35 years பாகிஸ்தான் has taken 28 பெயில் அவுட். 28 முறை பெயில் அவுட் வாங்கியிருக்கிறாங்க IMFல. அது அவங்களுடைய டிப்ளமேட்டிக் சக்ஸஸ் இல்லை. இன்னைக்கு சர்வதேச சமூகம் அவங்களை சென்சியர் பண்ணியிருக்கணும்ல. ஒரு பக்கம் என்கிட்ட பிச்சை எடுக்கிற, இன்னொரு பக்கம் இராணுவத்தை வச்சு இந்தியாவை தாக்கிற, தீவிரவாதத்தை எக்ஸ்போர்ட் பண்ணுற அப்படின்னு இன்னைக்கு சர்வதேச சமூகம் கேட்டிருந்தா அது நம்முடைய வெற்றியாக இல்லை. நம்ம குறிப்பாக இதை பொறுத்த வரைக்கும் IMF பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் சார், அவங்க இந்த டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸ், இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ்லேருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கக்கூடிய அமைப்பு. IMF பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே சாவரின் ரைட்டு, உன் கேரண்டி, இது ஸ்கூலுக்கு இந்த பணம் போகணும், பாவர்ட்டி அலிவியேஷனுக்கு போகணும், இல்லாட்டி பாகிஸ்தான் எக்கானமி கொலாப்ஸ். இப்படி பாருங்கள், நீங்கள் $1 பில்லியன் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா, கொடுத்துருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன், கொடுத்தாச்சு. படிக்க வேண்டிய அடுத்த தலைமுறை பாகிஸ்தானில் குழந்தைகளுடைய கையில் துப்பாக்கி தானே இருக்கும். இன்றைக்கி ஏதோ 2 ஸ்கூலை கட்டுங்க, அதுவும் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டில் நேற்று காலையில் சொல்கிறாரு. கரெக்ட் சார், அவங்க கன்சர்ன் தான். பட் அவனுக்கு அந்த கன்சர்ன் இல்லை. பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் நேற்று காலையில் சொல்கிறார், மதராஸ் ஆர் அவர் செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸுங்கிறார். டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஆர்மி ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ், மதராஸா செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ்.
ஸோ ஹீ டசன்ட் கேர், எவன் செத்தா நமக்கு என்ன. இன்னொன்று சொன்னாங்க பார்த்தீங்களா சார், நான் செத்தாலும் பரவாயில்ல, நீ உயிரோடு இருக்க மாட்டேன். பாகிஸ்தான்ஸ் மைண்ட் செட். நான் நியூக்ளியர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவேன், ஐ டோன்ட் மைண்ட் மீ டையிங், யூ வில் ஆல்சோ டை. இன்றைக்கி அந்த நாட்டை எக்கனாமிக்கலி நீங்கள் ஸ்ட்ராங்குலேட் பண்ணி எந்த பணமும் கொடுக்காம, எஜுகேஷன் வந்து ஒரு ஃபட்டான்னு சொல்கிறோம், ஃபெடரலி அட்மினிஸ்ட்ரேட் ட்ரைபல் ஏரியாவாக இருக்கட்டும், பாஸ்தூன் இருக்கக்கூடிய பகுதி, இல்லை நம்முடைய கில்ஜித் பல்திஸ்தான் பகுதி, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பகுதி. எதுவுமே லெட் அஸ் இமேஜின் தட் பாகிஸ்தான் இஸ் நாட் பில்டிங் ஸ்கூல்ஸ். ஒரு பேசிக் எஜுகேஷன் கொடுக்கல, மதராசா கட்டுறான். ஒரு மதராசாலையும் டெரர் ட்ரைனிங் ஆரம்பிக்கிறானா, இட் இஸ் கோயிங் டு பிகம் அனதர் ஆப்கானிஸ்தான். சார், பாகிஸ்தான் நாளைக்கால் அழியாது. யூ ஆல்சோ நோ, ஃபார் அ கண்ட்ரி டு ஃபால் டவுன் இட் டேக்ஸ் டிகேட்ஸ். இன்னைக்கு இருந்து பாகிஸ்தான்ங்கிற நாடு காணாம போகணும்னா பலுச்சிஸ்தான் அந்த ஏரியாக்குள்ள போக முடியாது. அதை கேட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னு உங்க தரப்புலேயே கூட உங்க கட்சியிலே சிலர் முன்னெல்லாம் சொல்லிருக்கிறத கேட்டிருக்கோம். பலுச்சிஸ்தானுக்கு இன்னைக்கு வழிவகுக்கணும், எப்படி இந்திரா காந்தி அன்னைக்கு செஞ்சாங்களோ பலுச்சிஸ்தான் விடுதலைக்கு இதுதான் வாய்ப்புன்னு நம்ம துணை போயிருக்கணும், அவங்கள 5 உடைக்கணும் 4 உடைக்கணும் அப்படின்னு. நான் இங்கிருந்து பேசும்பொழுது ஒரு பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆன் த டேபிள். சம்திங் தட் இஸ் விசிபிள், சம்திங் தட் இஸ் இன்விசிபிள். இன்னைக்கு நானும் நீங்கள் உட்காந்து பேசிட்டு இருக்கிறது விசிபிளாக பேசிட்டு இருக்கோம். ஒரு நாடு அறத்தின் அடிப்படையில் உலக நாடுகளுக்கு மத்தியில் ஒரு ரைசிங் பவராக வி ஹவ் ஷோன் அவர் ஆக்ஷன். இப்போ நமக்கு பலுச்சிஸ்தான்லேயோ பாகிஸ்தானுக்குள்ளே போய் ஒரு கலவரத்தை இந்தியா ஏற்படுத்தும்னு நினச்சதுன்னா ஃபார் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஹவர்ஸ். பலுச்சிஸ்தான் ஆர்மி, லிபரேஷன் ஆர்மி, மேட்டர் ஆஃப் ஹவர்ஸ். அதுக்குள்ளே நான் போக விரும்பலை சார். ஸோ பாகிஸ்தான் ஆல்சோ ஹஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்தியா கேன் பில்ட் அசெட்ஸ் ஃபார் இட் செல்ஃப் இன்சைட் பாகிஸ்தான். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம். பட் நாம் ஏன் செய்யலைன்னா சார், அதிகாரப்பூர்வமாக நான் இன்னைக்கு ஒரு தொண்டனா அஃபிஷியல் கவர்மெண்ட் பாலிசி, பாகிஸ்தான் ஃபெயிலிங் ஸ்டேட் வில் பிகம் அ டெரர் ஸ்டேட். இந்த லைனில் தான் சார் போகும். ஃபெயில் ஸ்டேட்டாக மாறும், டெரர் ஸ்டேட்டாக மாறும், அடுத்து ஆப்கானிஸ்தானாக மாறும், தாலிபான் மாதிரி கன்சர்வேட்டிவ் எல்லாம் வந்து ரூல் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற சிவிலியன் கவர்மெண்ட்டு காணாமல் போயிடும். நீங்கள் எத்தனை பேர்த்த வச்சுக்குவீங்க ஒரு ஆப்கானிஸ்தான்? உங்களுக்கு இந்த கோட்பாட்டில் நம்பிக்கை இருக்கா? ஸ்டேபிள் பாகிஸ்தான் இஸ் இன் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட். சார், நான் அதில் மாறுபட்ட கருத்து ஸ்டேபிள் பாகிஸ்தான் இன் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறத விட சார், பாகிஸ்தான் அந்த நாய் வந்து கொஞ்சம் வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு இருக்கணும்ல சார். அந்த தெருநாய் பார்த்தீங்கன்னா அந்த வாழை சுருட்டி வச்சுட்டு இருக்கணும். நீ தெருநாயாக இருக்கிறது உன் பிஸ்னஸ், நீ உள்ளே என்ன பண்ணிக்கிறியோ உன் பிஸ்னஸ். இன்றைக்கி வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு இருக்கிற பாகிஸ்தான் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற என்னுடைய பாலிசி சார். காரணம், இட்ஸ் அ கண்ட்ரி வித் அ ஹியூஜ் பாப்புலேஷன், வெதர் யூ அக்ரி இட் ஆர் நாட். இட்ஸ் அ கண்ட்ரி தட் யூசஸ் டெரர் அஸ் அ பாலிசி ஆஃப் த ஸ்டேட் பாலிசியை டெரரை பயன்படுத்துகிறான். இட்ஸ் அ கண்ட்ரி, டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்னது மாதிரி 50 வருஷம் டெரரிஸ்ட்டை வளர்த்திருக்கிறான். அது ஓவர் நைட் அதை நீங்கள் பண்ண முடியாது சார். நான் பாகிஸ்தான் யூகே பாகிஸ்தான் அம்பாசிடர் சொல்கிறார், எங்கள் மாஸ்க் அடிச்சிட்டாங்க. நீ மாஸ்க்குள்ளே டெரர் செமினார் நடத்தினா மாஸ்க் அடிக்காமல் என்ன பண்ணுவாங்க? இட் இஸ் நாட் அவர் இன்டென்ஷன் டு ஹிட் அ மாஸ்க். வி ரெஸ்பெக்ட் அ பிளேஸ் ஆஃப் ஒர்க்ஷிப். ஜெய்சி முகமது ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? டோம் மாஸ்க்கு கீழே நீ வச்சுருக்க. எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறோம்? உள்ளே இறந்தவங்களுக்கு நீ வந்து கடைசி ஊர்வலம் நடத்துகிற, டெரரிஸ்ட்டுக்கு நடத்துகிற மாஸ்க்கு வெளியே. தென் யூ கம் அண்ட் கம்ப்ளைண்ட் இந்த இன்டர்நேஷனல் மீடியா, இல்லை இந்தியன் ஆர்மி வந்து மாஸ்க்கை பார்த்து அடிக்கிறாங்க, நீ மாஸ்க்குள்ளே டெரர் இன்ஃபார்ம் நடத்துகிற. ஸோ இப்படிப்பட்ட நாட்டை எப்படி டீல் பண்ணுற சார்? ஓவர் நைட்டில் இட் இஸ் ஆல் இன்க்ரிமெண்டல், ஸ்டெப் பை ஸ்டெப். 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி இம்ப்ரூவ் ஆகிருக்கும், பாலாகோட்டோட இன்றைக்கி இம்ப்ரூவ் ஆகிருக்கும், பெகல்காம் நடந்ததுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் டாக்டரை மாற்றி காட்டியிருக்கோம். உலக நாடுகளை, குறிப்பாக பங்களாதேஷோ சைனாக்கோ நம்ம ஏர் சுப்பீரியாரிட்டியை காட்டிருக்கோம். ஃபர்கெட் அபவுட் பங்களாதேஷ் சார், குறிப்பாக சைனாக்கு. ஃபார் அ சைனா விச் இஸ் ஆல்சோ அவர் நெய்பர், சப்போசிட்லி அ ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியாக இருந்தாலும், ஃபார் சைனா ஆல்சோ வி ஹவ் ஷோன் வாட் வி ஆர் மிலிட்ரிக்லி கேபபிள். சண்டை நிறுத்தம் வந்து பாகிஸ்தான் அதை மீறக்கூடிய ஒரு சூழலை இந்த பாட்காஸ்ட்டை நம்ம நேரலையில் பதிவு செய்து வர்றோம். இந்த பிரச்சனை நமக்கு பாகிஸ்தான்லேருந்து மட்டும் இல்லை, இந்தியா வந்து ஒரு ட்ரபுள்டு நெய்பர்ஹுட்டில் நம்ம இருக்கோம். உங்கள் வாஜ்பாயை கோட் பண்ணணுன்னா நம்முடைய ஹிஸ்ட்ரியை மாற்றலாம், ஜாகிரஃபியை மாற்ற முடியாது அப்படிம்பார். நண்பர்களை மாற்றலாம், அவங்களுடைய அண்டை வீட்டாரை மாற்ற முடியாது அப்படிம்பார். நமக்கு வாட்சதா இல்லை நம்மளுடைய கொள்கையாலேயா ஒரு ட்ரபிள் நெய்பர்ஹுட்டில் இருக்கும். அது வந்து இன்னமும் கூட ட்ரபிள் ஆகிட்டே இருக்கிறத பார்க்கின்றோம். ஒரு பக்கம் பாகிஸ்தான், வங்கதேசம், நம்ம வி ஹேவ் பீன் தேர் மிட் வைஃப். ஆனால் இன்றைக்கி அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். இன்றைக்கி நம்மளால் பல வகைகளில் பயன்பெற்ற இலங்கை ஒரு தீவிரவாத சம்பவத்தில் கூட நடுவில் வைக்கிறேன் அப்படிங்கிறது. பாகிஸ்தானா இந்தியாவான்னு வரும்போது மால்தீவ்ஸ் கேட்கவே வேண்டாம். நம்ம ஒரு பக்கம் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசின்னு இவங்களெல்லாம் பிரதமர் தன்னுடைய பதவியேற்புக்கு விழாவுக்கு கொடுக்குறார். ஸோ நம்முடைய நெய்பர்ஹுட் பாலிசி ஃபெயிலாக இருக்குன்னு பார்க்க முடியாது சார். பிரதமரை பொறுத்தவரை ஐ திங்க் he walked more than halfway. 50% தாண்டி தான் அவர் கை வெளியே கொடுத்துருக்காரு. நவாஸ் ஷெரீஃபினுடைய வீட்டு கல்யாணத்துக்கு 2015 சர்ப்ரைஸாக போனாங்க. அதுக்கப்புறம் தான் தாக்குதல் வருது.
தாக்குதல் அதுக்கப்புறம் பண்ணுறாங்க. தென் வி கால்ட் ஆஃப் ஆல் ரிலேஷன்ஷிப், பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம். குறிப்பாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நெய்பர் டு அஸ். தொப்புள்கொடி உறவு, ஜஸ்ட் a few kilometers பார்டரில் இருக்காங்க. பங்களாதேஷ் லாட் ஆஃப் இஷ்யூஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு நாடுங்க. பக்கத்தில் சைனா. ஸோ இன்றைக்கி உலகத்தில் 2 நாடுகள் தான் சார் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் நெய்பர்ஹுட்டில் இருக்குது. ஒன்று இஸ்ரேல், இன்னொன்று இந்தியா. நம்ம தான் இவ்வளோ காம்ப்ளிகேட். பட் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டிக்ளேர்டு எனிமி. பட் இந்தியாவுக்கு டிக்ளேர்டு எனிமி இல்லை. நம்ம அப்படியே பேலன்ஸ் பண்ணி கிவ் அண்ட் டேக்கில் அப்படியே கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இது இந்தியாவுடைய ரைசிங் நேச்சர் ஒரு சின்ன என்வியை நெய்பர்ஸ்ட்டை ஏற்படுத்துது அப்படிங்கிறது கூட நான் பார்க்குறேன் சார். நேச்சுரலி when India is rising, it generates an envy. ஏன்னா பல இந்தியாவாக இருந்து பெருசாக நம்ம ரைஸ் ஆகாமல் இருக்கோம். சைனா ஒரு பவராக ஏற்றுக்கிட்டோம்னா இங்கே என்ன இந்தியா இஸ் ஆல்சோ எமர்ஜிங் அஸ் அ பவர் ஆல்டர்னேட் டு சைனா. இப்போ ஒரு இடத்துல ஒரு பெரிய தாதா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தாதா தான் பெரிய தாதா நம்ம எல்லாம் ஏற்றுக்கிட்டால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் சைனாவை நம்ம ஏற்றுக்கல. யூ ஆர் கிரேட் இன் யுவர் ஓன் வே, ஐ எம் கிரேட் இன் மை ஓன் வே. நீங்கள் சிவிலைசேஷனில் பெரிய ஆளாக இருக்கலாம், நானும் எங்களுடைய கலாச்சாரத்தில் நானும் பெரிய ஆள். அப்படி இருக்கும் பொழுது உலக வரைபடத்தில் யூ ஆர் சீயிங் 2 neighbors growing very powerful. இது வேர்ல்டு எக்கானமி பாருங்கள் சார். நம்பர் 1 கண்ட்ரி யூஎஸ், நம்பர் 2 சைனா. இன்றைக்கி நம்ம நம்பர் 5 இருக்கோம். இன்னும் 2 வருஷத்தில் நம்பர் 3 ஆயிடுவோம். அப்போ நம்பர் 3யும் நம்பர் 2 ஒட்டி இருக்க போகுது. உலகத்தில் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்ல சார். நம்பர் 2 அண்ட் நம்பர் 3 இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஒரே ரீஜனில் நம்ம 2 பவர் இருக்க போகிறோம். 2 ஏசியா செஞ்சுரியில் இருக்கோம். ஸோ நேச்சுரலி we are competing for space. பட் சைனா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இல்லை. 1 பார்ட்டி ரூல் இருக்குது. என்ன வேணாலும் பண்ணலாம். they use all kinds of methodology at their disposal. பங்களாதேஷாக இருக்கலாம், நார்த் ஈஸ்ட் டீஸ்டபிலைசேஷன், மியான்மர், ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா டெப்ட் கிரைசிஸை ஏற்படுத்தினது. ஸோ சைனாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்க. they do anything and everything டீஸ்டபிலைஸ் பண்ணுறக்கு. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எவ்ரி 5 years ஒரு கவர்மெண்ட் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும். எவ்ரி இயர் 6-7 மாநிலங்கள் எலெக்ஷனுக்கு போகுது, இன்க்ளூடிங் தமிழ்நாடு, ஸ்ரீலங்காவுக்கு பார்டரில் இருக்கிற நாம. ஸோ ஒரு பிரதமர் இங்கே நடவடிக்கை எடுக்கும் பொழுது டெமோக்ராட்டிக் நேச்சராக நம்ம நடவடிக்கை எடுத்து கொண்டு போகிறோம். லீகாங் யூ சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் டெமோக்ரஸி இஸ் அ ப்ராப்ளம், சம்டைம்ஸ் டெமோக்ரஸி இஸ் நாட் அ ப்ராப்ளம். இது எல்லாத்தையும் அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்குது சார். ரைட். இப்போது இது நம்முடைய ஃபெயிலியர் இல்லைன்னு சொல்வீங்களா? இப்போனா நீங்கள் மேனேஜ் பண்ணுறது இப்போது வங்கதேசத்தில் வந்த கிரைசிஸுக்கோ இல்லை இலங்கையில் வந்த கிரைசிஸுக்கோ நம்முடைய மிஸ்டேப்ஸில் காரணம் அப்படின்னு விமர்சனங்கள். இலங்கையினுடைய கிரைசிஸ் நாம் எந்த மிஸ்டேக்குமே பண்ணலையா சார்? வி நெவர் இன்டர்ஃபியர் இன்டு. இன்ஃபேக்ட் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக சொல்கிறது நீங்கள் ஸ்ட்ராங்காக இன்டர்ஃபியர் பண்ணணும், நீங்கள் 13th Amendment பற்றி ஏன் ஸ்ட்ராங்காக பேசாமல் இருக்கீங்க. பட் நாம் இலங்கைக்கு ஆல்வேஸ் வி ஹவ் அட்வைஸ்ட் இட். பாருங்கள், நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்க, ப்ளீஸ் டூ இட். நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் 13th Amendment இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா நான் பணமே கொடுக்க மாட்டேன் இலங்கைக்கு நீங்கள் சொல்லுங்கள். விச் இஸ் இந்தியாஸ் நாட் அ பாலிசி. நாம் எப்போவுமே இலங்கையை பொறுத்த வரைக்கும் சார் வி ஆர் ஆல்வேஸ் ஃபேர் டு ஸ்ரீலங்கா அஸ் அ நெய்பர். நாம் நியூட்ரலாக தான் இருந்திருக்கோம். சைனா மாதிரி அவங்களோட டெப்ட் கிரைசிஸில் சிக்க வச்சு மாட்ட வச்சு, ஏன்னா IMFல போய் பணம் வாங்கி கொடுத்தது நம்ம தானே சார். இவ்வளோ $2.5 billion அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவி செஞ்சதும் நாம தான் அந்த கிரைசிஸ், எக்கனாமிக் கிரைசிஸில். ஸோ இலங்கையை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி பெக்குலியர் நேச்சர். மார்க்சிஸ்ட் பார்ட்டி ஒன்று ரூலுக்கு வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் நம்முடைய மீனவர் பிரச்சனைகளெல்லாம் எழக்கூடிய சிக்கல்கள். மார்க்சிஸ்ட் பார்ட்டி வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் தேர் டூ அக்ரெசிவ். ஃபர்ஸ்ட் விசிட் இந்தியாவுக்கு ட்ரெடிஷ்னலாக இலங்கையுடைய அதிபர் வர்றாங்க. இந்த டைமும் வந்தாங்க. ஆனால் அடுத்த விசிட் உடனே வித்தின் 10 days சைனாக்கு போகிறாங்க. வித்தின் 10 days இஸ் கோஸ் டு சைனா. சைனாவில் அவங்களுக்கு சைனா கொடுத்த ஒரு வெல்கம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இலங்கை அதிபருக்கு கொடுக்காத ஒரு வெல்கமை இந்த முறை சைனா கொடுத்தாங்க. இஃப் யூ சி த கிராண்ட்னஸ் அந்த கிரேட் பீப்புள்ஸ் ஹாலில் ஏன்னா ஏதோ அவங்க கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே பவருக்கு வந்திருக்கு, என்னுடைய தொப்புள்குடி உறவு வந்திருக்க மாதிரி. ஸோ இட்ஸ் அ ப்ராப்ளம், வி ஹவ் டு டீல் வித் இட் வித்அவுட் அ டவுட். பதிலுக்கு நம்ம பிரதமர் போகும்போதும் அந்த நாட்டு அதிபர் வழமையாக எதிர்கொண்டார், அவருக்கு பெரிய உயரிய விருதெல்லாம் கொடுத்தார். ஆனால் அந்த ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட், அங்கே ஆளும் சக்தியோடைய ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட் வெளிப்படுத்த பார்க்குறோம். கட்சியிலே இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் வராமல் இருக்கிறது, இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு ட்ரபிள் நெய்பர்ஹுட்டை இந்தியா சரியாக தான் கையாண்டு வருது. நம்ம we are playing the cards that is given to us. காம்ப்ளிகேட்டட் கார்ட்ஸாக நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். மால்டிவ்ஸ் நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துங்க சார். ஸோ தட் இஸ் ஒன் கிளாசிக் கேஸ் வேர் லாங் ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப், லாங் ஸ்டாண்டிங். இன்றைக்கி ஒரு இந்தியா சீனியர் ஆஃபீஸர் தான் மால்டிவ்ஸ்னுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக NSAவாக இன்றைக்கி இருக்காங்க உள்ள பொறுத்த வரைக்கும். பட் we never complicated. They complicate because they want to become closer to China. அவங்க தான் அந்த பிரச்சனையை ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி திரும்ப இந்தியாவோட வர்றாங்க. சைனாவிட்ட போன பிறகு மறுபடியும் அந்த ரீசெண்ட் ஒரு 6 மாதம் பார்த்தீங்கன்னா எகெயின் they want to move closer to India. ஏன்னா அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க, நம்ம சைனாவோட க்ளோஸாக போனால் இன்னும் அதிகமாக கிடைக்குமா, நமக்கு வேறு ஏதாச்சும் கிடைக்குமா. 80% இஸ் அவர் டூரிஸ்ட் எக்கானமி, ஆல்மோஸ்ட் நம்முடைய எக்கானமி. இந்தியன் ஆஃபீஸரை நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக போட்டு மால்டிவ்ஸ்க்கு நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம். ஸோ எங்கேயுமே ஒரு கை நீட்டி நீங்கள் மிஸ்ஹேண்டில் பண்ணீங்க, ரெஜிம் சேஞ்சுக்கு வந்தீங்க, ஒரு கவர்மெண்ட்டை நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க, அல்லது இந்த கவர்மெண்ட்டை வீழ்த்திட்டு இன்னொரு பவரை கொண்டு வரக்கு இந்தியா முயற்சி பண்ணுச்சுன்னு ஸ்ரீலங்காவில் யாரும் சொல்ல முடியாது சார்.
இந்த மால்டீவ்ஸில் யாரும் சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஐ வெரி ஹாப்பி அட்லீஸ்ட் ட்ரம்ப் கிளாரிஃபை பண்ணார். ஓவல் ஆஃபீஸ் வந்தோடனே சொன்னார் வி காட் நத்திங் டு டூ வித் பங்களாதேஷ். இதுக்கு முன்னாடி பாலிசி எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்ல விரும்பலை. நான் அந்த யூஎஸ் எய்டு அவங்க பண்ணதெல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் அதுக்குள்ளே போக விரும்பல. மோடி வில் டேக் கேர். அட்லீஸ்ட் ஈ கேவ் அ ஸ்டேட்மெண்ட். இனிமேல் எங்களுடைய பாலிசியில் ஒரு மாற்றம் இருக்குங்கிறத நான் பார்க்குறேன். அதெல்லாம் பார்க்கும்போது ட்ரம்ப் ஒரு வரம் மாதிரி பலருக்கு தெரிந்தார், குறிப்பாக உங்கள் கேம்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம். பட் அவர் இன்னைக்கு வரமா சாபமானு த ஜூரி இஸ் ஸ்டில் அவுட். சார் இன்னைக்கு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் ஐ பர்சனலி பிலீவ் ட்ரம்ப் இன் யூஎஸ் இஸ் அ குட் திங் ஃபார் இந்தியன்ஸ். நம்ம எல்லாருக்குமே அவர் அங்கே யூஎஸ்க்கு இந்த நேரத்தில் வந்தது பாசிபிளி ஆஃப்டர் அ டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ஏன்னா அவங்களுடைய ஸ்டாண்ட் ஒரு காலகட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் ஹைஃபனேட் பண்ணியே வச்சுருந்தாங்க, இண்டோ பாக் ஒன்றா வச்சுருந்தாங்க. ஸோ ட்ரம்ப் இன்னைக்கு ஒரு அதிபராக ஒரு பிரசிடென்ஷியலாக அவர் ஏதோ ட்ரை பண்ணுறாரு. மேபி இஃப் ஐம் நாட் ரீடிங் டூ மச் பிட்வீன் த லைன்ஸ் ஆஃப் வாட் இஸ் ஸ்போக், இட்ஸ் நான் சென்ஸ் அவர் சொன்னதெல்லாம் ஐம் நாட் கெட்டிங் டூ மச் இன் டு இட் சார். பட் கன்சிஸ்டன்ட் பேட்டர்ன் ஜேடி வேன்ஸ் வந்தது, ட்ரம்ப் பேசினது, பிஎம்ஐ வந்து ஒன் ஆஃப் த ஏர்லி லீடர்ஸாக வந்து ஓவல் ஆஃபீஸ் கூப்பிட்டது, ஒரு ப்ரிவிலேஜ்டு பார்ட்னர்ஷிப் இன்க்ளூடிங் த வெப்பன்ஸ் அண்ட் த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் பார்க்கும்பொழுது வி ஹேவ் வெரி ப்ரிவிலேஜ்டு பார்ட்னர்ஷிப். அது இந்தியாவுடைய கடமையும் கூட, அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறது நம்முடைய கடமையும் கூட அது இருக்குது சார். ஸோ வி ஆல்சோ டீலிங் வித் ட்ரம்ப் இஸ் ஆல்வேஸ் அ காம்ப்ளெக்சிட்டி சார். இன்னைக்கு மோடிஜி சூப்பராக டீல் பண்ணுறாரு. உலக நாடுகள் எல்லாருமே தத்தளிக்கிறாங்க. டேரிஃப் பாருங்கள், இன்னைக்கு இந்தியாவோட மட்டும்தான் டேரிஃப் வாரில் ஒரு நாடு டேரிஃப் வாரை சரியாக ஹேண்டில் பண்ணியிருக்கோம்னா இட் இஸ் வி. உலக நாடுகள் மத்தியில் நாம் அதை சரியாக பண்ணியிருக்கோம் கம்பேரிட்டிவ்லி. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரபிள் நெய்பர்ஹுட், குறிப்பாக சைனா ட்ரபிள் நெய்பர்ஹுட். பிபின் ராவத் ஜென்ரல் அவங்க இறக்கறதுக்கு முன்னாடி he gave a very classic statement. India should be prepared for a 2.5 war. ஒரு வார் பாகிஸ்தானோட, ஒரு வார் சைனாவோட, 0.5 வார் இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய தவறான மனிதர்கள்னால 2.5 வாருக்கு இந்தியா தயாராக இருக்கணும் அப்படின்னு. அது ஒரு ரியாலிட்டியாக மாறும் நினைக்கிறீங்களா? இஸ் தட் பாசிபிள்? சார் ஐ திங்க் we are killing that 0.5. உதாரணத்துக்கு நக்சல் பை மே 2026 நக்சல் அப்படிங்கிறது இருக்காது. இன்சர்ஜென்சி ஆல்மோஸ்ட் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. நார்த் ஈஸ்ட் ஹஸ் காம் டவுன். பார்டர் ஏரியாஸ் வந்து கண்ட்ரோலுக்கு வருது சார். ஜேஎன்கே வில் கம் பேக் டு நார்மல்சி வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவர் சொன்ன காலகட்டத்தினுடைய 0.5 எஸ் சிவியரிட்டி வாஸ் தேர். இன்னைக்கு சிவியரிட்டி குறைஞ்சிருக்கு. பட் ஸ்டில் தேர் இஸ் நம்ம அலர்ட்டாக இருக்கணும். ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் டு பி வெரி அலர்ட். ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு அடுத்து வந்துட்டோம். பலரும் எதிர்பார்த்த கேள்வி இருக்குது, அண்ணாமலை அடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படின்னு. சார் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கட்சியில் ஒரு காரியகர்த்தனாக இருக்கேன். இட் ஹஸ் கிவன் மீ லாட் ஆஃப் ஃப்ரீடம் டு ட்ராவல், டு ரீட். நிறையா எனக்கு அது ஸ்பேஸ் கொடுத்துருக்கு சார். அடிப்படையாக கட்சிக்கு எங்கே எனக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அங்கே வந்து நான் செஞ்சுட்டு போயிடுறேன். கிரவுண்ட் லெவலில் கனெக்ட் அப்படியே இருக்குது. மக்களுக்கு நான் செய்யக்கூடிய பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ட்ராவல் பண்ண எனக்கு இந்த பொறுப்பு இல்லாதனால இட் ஹஸ் கிவன் மீ லாட் ஆஃப் ஸ்பேஸ் டு ரீட், ட்ராவல். இப்போ உங்களோட உட்காந்து ஒரு பாட்காஸ்ட் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு. சில நேரத்தில் சார் இந்த பேர்டன் ஆஃப் லீடர்ஷிப் இஸ் ஆல்சோ அ ப்ராப்ளம். ஒரு டூ மச் பேர்டன் ஆஃப் அ லீடர்ஷிப். ஒரு லீடர்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்க, ட்ராவல் பண்ணணும், ஓடணும், ஒடியாரத்துலேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். அதனால் என்னுடைய மக்கள் பணி நோ சேஞ்ச். அந்த பேர்டன் ஆஃப் லீடர்ஷிப்லேருந்து ஃப்ரீ ஆனனால நிறைய பாசிட்டிவான விஷயங்களை பார்க்குறேன், கேட்குறேன். ஐம் ஸ்டூடெண்ட் ஒன்ஸ் மோர் சார். உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு மாணவனாக நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு பார்க்குறேன். அடுத்த கட்சி இன்னொரு பொறுப்பு கொடுப்பாங்க, ப்ராப்ளம் ஆட்சி பொறுப்பா எனக்கு என்ன கொடுத்தாலும் நான் வந்து மோடிஜி கீழே வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதன் சார். வாட் எவர் ஹி கிவ்ஸ் நான் செய்யத்தான் போகிறேன். இரு வகையான ரூமர்ஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அது தகவலாக இருக்கலாம், இல்லை யூ மைட் நோ. அரசாங்கத்தில் அமைச்சராக சேருவார் அண்ணாமலை, இல்லை கட்சியில் அணி பொறுப்பு கொடுப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு பொறுப்பு வெயிட்டிங், புதிய தலைவர் வரும்போது வருவாங்க. உங்கள் விருப்பம்? எவ்வளோ ரூமர்னா சார், நான் யூஎஸில் இருக்கேன், ஒரு அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் பேச போகிறேன். ஏதோ ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய ராஜ்யசபா எம்பியில் என் பேரை எழுதி போடுறாங்க. ஆந்திராலாம் நாமினேஷன் பண்ணுற டேட்லேயே நான் இந்தியாவில் இல்லை எழுதுகிறாங்க. ஸோ மக்களுக்கு ஒரு இடத்துல ஆர்வம் இருக்கலாம், ஆசை இருக்கலாம், எது இருந்தாலும் கூட சார் ஐ எம் அ காரியகர்த்தா ஆஃப் த பார்ட்டி. அது பேஸ் சார். அது ஒரு கட்சி ஒரு காரியகர்த்தனை எப்படி பயன்படுத்தணும், நமக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்லை எங்கே கொண்டு போகணும், எதுக்கு யூஸ் பண்ணணும், பார்ட்டியாக எங்கே யூஸ் பண்ணுங்கிறது கட்சிக்கு வந்து எப்பவுமே ஐ ஆல்வேஸ் டெல் the party is more superior than a normal person because party has got a collective knowledge and wisdom. ஸோ இன்றைக்கி நான் ஒரு பொறுப்பில் இருக்கேன் சார், ஃப்ரீயாக இருக்கேன், வேலை பார்க்குறேன், மக்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு இந்த பொறுப்பு இன்னும் கூடுதலாக இன்னும் கொஞ்சம் பேர்டனாக வரும் பொழுது அதையும் செய்யத்தான் போகிறேன். உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்கா இந்த கடந்த சார்? அரசியல் டிசப்பாயின்மெண்ட்டே இருக்கக்கூடாது சார். ஏன் நான் சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்த்த ட்ரெஜெக்டரியில் தான் ஐபிஎஸ் விட்டு வந்ததுக்கு எதிர்பார்த்த ட்ரெஜெக்டரி தான் சார். ஏன்னா லைஃப் இன்னைக்கு கூட நான் கன்னியாகுமரியில் ஒரு காலேஜில் பேசும்பொழுது நான் சொன்னேன் சார், there's nothing called success and failure, just a perception. இன்னைக்கு கூட நடந்தது ஃபெயிலியராக இருக்கலாம், சக்ஸஸாக இருக்கலாம். ஒரு 2 வருஷம் கழித்து திரும்பி பார்த்தா that would be the greatest thing that would have happened to you. அதனால் எப்பொழுதுமே
சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் இஸ் ஜஸ்ட் அ பெர்செப்ஷன். அதை நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா we just see it as an event. ஒரு ஈவெண்ட்டாக பார்த்துட்டு முன்னாடி போயிட்டே இருப்போங்கிறது என்னுடைய வாழ்க்கை தத்துவம் சார். உங்களுடைய நல்ல நோக்கங்கள்லாம் நிறைவேறதுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க சார். என்ஜாய் த பாட்காஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். வண்டர்ஃபுல். ஏன்னா வழக்கமாக அரசியல் உங்களுடைய ஆக்ரோஷமான அதுக்கு நான் நன்றி சொல்லணும் சார். என்னை அந்த அரசியல் இதுக்குள்ளே நீங்கள் லாக் பண்ணாமல் ஒரு முக்கியமான விஷயத்தை மேபி நான் பேசினா சரியாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரியும் நீங்கள் உங்களை பொறுத்தவரை அமாங் த ஜேர்னலிஸ்ட் இன் தமிழ்நாடு ஒரு மிலிட்ரி, ஃபாரின் அஃபேர்ஸ், ஜியோ பாலிட்டிக்ஸ் அதுக்கு வந்து நீங்கள் நிறையா பயிற்சி எடுத்துருக்கிறீங்க. இஸ்ரேல் ஒரு ஃபெலோஷிப் போனீங்க. யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் ஃபார் சம் டைம். யூ ஹவ் சீன் வார்ஸ். ஐ திங்க் 2023 வாரில் இருந்தீங்க. நிறைய விஷயங்களை பார்த்துருக்கீங்க. அதனால் இந்த விஷயத்தை ஒரு பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்கள்கிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச் சார். இது மாதிரி நிறைய மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன் ஐ லுக் ஃபார்வர்ட் டு எனி டைம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். Thanthi Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company.